இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமாவில் ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அதாவது கல்யாண ட்ரெஸ் இருக்கும்ல அதெல்லாம் போட்டுட்டு வேகமாக ஓடி வந்துட்டே இருக்காங்க. அவங்கள வந்துட்டு யாரோ வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. யார் அப்படின்றது அப்போ நம்மளுக்கு தெரியாது. இப்போ முன்னாடியே கதையை சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இவங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அவங்க துரத்துறதெல்லாம் இவங்க ரொம்பவே பயந்து போயிட்டே ஓடி வந்துட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க கல்யாணத்துக்காக இவங்களுக்குன்னு கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒரு மாப்பிள்ளையை வச்சுருக்காங்கல்ல, அந்த மாப்பிள்ளையோட சில திங்ஸ் வந்து கீழே கிடக்குது. இது எப்படி கல்யாண கோலத்தில் போட வேண்டிய அந்த கோட்டுக்கு மேலே ஒரு பேட்ச் மாதிரி வரும்ல, அந்த பேட்ச்லாம் கீழே கிடக்குது, இங்கே கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. உடனே அதை எடுத்துகிட்டு வேக வேகமாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டவுட்லேயே வேக வேகமாக ஓடி வந்துட்டே இருப்பாங்க. வரும்போது தான் தெரியும் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறதா இருக்காங்கல்ல, அந்த ஹஸ்பண்ட் அதாவது இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அந்த ஆளும் ஹீரோனோட கூட பிறந்த அக்கா இருக்காங்களா, அவங்க ரெண்டு பேருமே ஒரு மாதிரியான குளத்தில் இவங்க பார்ப்பாங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிரும். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க, ரொம்ப நார்மலாக இருப்பாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோயினுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அந்த சின்ன வயசுலேருந்தே ஹீரோயின் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. எதா இருந்தாலும் தான் தான் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. ஆனால் கம்பேர் பண்ணும்போது ஹீரோயின் நல்லா அழகாக இருக்கிறதுனால எல்லாமே பொண்ணு பார்க்க வரவங்க எல்லாருமே வந்துட்டு ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க தானே அதிகமாக ஆசைப்படுவாங்க. ஒரு அக்கா தங்கச்சின்னு இருக்க இடத்துல அந்த மாதிரிலாம் சில இடங்கள்ல நடக்குதுல்ல. அதனால வந்துட்டு ஹீரோயினை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுவும் ரொம்ப பணக்காரவங்களா வேற இருப்பாங்க. அதாவது எல்லாரும் இப்போ ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணும்போது இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதம் எல்லாம் தெரிவிச்சதுக்கு அப்புறமா இந்த அக்காக்காரவங்க இருக்காங்கல்ல, தங்கச்சியோட மாப்பிள்ளை இருக்காருல கல்யாணம் பண்ணிக்க போறவர், அவர்கிட்ட வந்துட்டு தப்பு தப்பாக பேசி பழகி அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கவும் ஆரம்பிச்சிருப்பாரு. இதெல்லாம் ஹீரோனுக்கு எதுவுமே தெரியாது. பார்த்தீங்கன்னா சரி எல்லாரும் பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. பார்த்தா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும். இப்போ எந்திரிச்சு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்கும்போது அந்த மாப்பிள்ளை இருக்காருல்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, நான் எனக்கு இருக்க வசதிக்கு நான் எத்தனை பொண்ணு கூட வேணா இருப்பேன், எப்படி வேணா இருப்பேன், இதை பற்றிலாம் நீ கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது, அதுக்கு உனக்கு உரிமையும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். இங்கே அக்காவை பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, சின்ன வயசுலேருந்து எனக்கு நீ ரொம்ப இடைஞ்சலாகவே இருந்துட்டு இருக்க, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் அது பேசிகிட்டே இருக்கும். அதுக்கு நீ இப்படி தான் பண்ணுவியா, நீயே கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது அது எப்படி நல்லா பண்ணிக்க முடியும். ஏன்னா அக்காவோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கல்யாணத்துலலாம் அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. இந்த மாதிரி ஜாலியாக இருந்துட்டு அப்படியே போகிற மாதிரி தான் அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. இதனால் ஹீரோயின் வந்து இப்படி கேட்கவும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோயினை அடிச்சு விட்ருவாங்க. அப்படியே அவங்க போய் அங்கேயே விழுந்துருவாங்க. உடனே இவங்க சும்மா இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, அக்காக்காரவங்க வந்துட்டு நிறைய இந்த ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. புதுசாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் வந்துட்டு இப்போ எனக்கு புதுசாக நான் ஒரு பொருள் மேலே வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போகிறேன், நான் கண்டுபிடிச்சது அது ரொம்பவே ஸ்பெஷல் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. ஏற்கனவே அடித்து பாதி மயக்கத்தில் ஆளாயிட்டாங்க. இவங்க அவங்கள தூக்கி நிப்பாட்டை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வாயில் ஏதோ ஒரு மருந்து மாதிரி ஒன்று ஊற்றுவாங்க. அதை ஊற்றுறோடனே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் மேஜிக்கே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ளேயே ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கண் பார்வை அப்படியே போக ஆரம்பிச்சிடும். என்னாச்சுன்னு அவங்க பாட்டுக்கு தடவ ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படியே தடவி தடவி நடப்பாங்கல்ல, அப்படி நடந்துட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து இந்த அக்கா கறிக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அந்த மாப்பிள்ளை இருக்காருல, அவருக்கு அதை விட பெரிய சந்தோஷமா இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் கை கூட்டி சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த மாப்பிள்ளையை பொறுத்த வரைக்கும் அக்காவும் வேணும், தங்கச்சியும் வேணும், எல்லா பொண்ணுங்களும் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருந்துட்டு இருப்பாரு. இப்போ இவங்க ரெண்டு பேருமே நல்லவங்க இல்லை அப்படின்றது, அக்கா நல்லவ இல்லைன்றது தெரியும். ஆனால் இவனும் நல்லவன் இல்லைன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இப்போ பார்வை சுத்தமாக தெரியல, அங்கிருந்து தட்டு மாதிரி வேக வேகமாக வெளியே ஓடி வந்துட்டே இருப்பாங்க. இதுக்கு நடுவில் வந்துட்டு ரோட்டில் வந்துட்டு ஹீரோவை காட்டுவாங்க. ஹீரோ வந்து ஒரு காரில் உட்காந்துருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பணக்காரராக இருப்பார். அவரோட எனிமிங்களா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோ கிட்ட நிறைய பொண்ணுங்களை அனுப்பி ரொம்ப மாடலிங்காக பொண்ணுங்களெல்லாம் அனுப்பி ஹீரோ வந்துட்டு ஏதாவது பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை கொண்டு வரணும், அவர் பேரை வந்து டவுன் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பிளான்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதனாலே அவங்க எனிமி இது மாதிரி பண்ணுறது ஹீரோக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சு ஹீரோயின் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் காரில் ஒரு வேலை விஷயமா வந்துட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு லிஃப்ட் கேட்டு நின்று ஏறும். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட அந்த மாதிரிலாம் தப்பாக நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஹீரோ அதை திட்டி வெளியே அனுப்பி விட்டுருவாரு. நீங்கள்லாம் இந்த மாதிரி பொண்ணுங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டுவார். இந்த நேரம் பார்த்து ஹீரோயின் இந்த பக்கம் கதவை திறந்துட்டு அவங்க பாட்டுக்கும் அது தொட்டு தொட்டு வராங்களா, கதவு கார் இருக்கிறத பார்த்தோன்னே நம்ம இங்கேருந்து தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே வந்து உட்காந்துக்கிறாங்க. ஆனால் இவங்களை தேடி அந்த வில்லனோட ஆளுங்க ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் துரத்துக்கிட்டே வராங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறது தெரியல. ஹெல்ப் மீன்னு சொல்லிட்டு அவங்க உதவி கேட்டுட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு வந்துட்டு என்னென்ன மாதிரிலாம் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, இப்போ தான் ஒரு எந்த பக்கம் துரத்தி அடிச்சேன், அதுக்குள்ளே நீ இந்த பக்கம் வந்து உட்காந்துட்டு இருக்கு, இறங்கி இப்போ போறியா இல்லை உனக்கு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவா அப்படின்ற மாதிரி ஹீரோ வேற கோவமாக கேட்டுட்டு இருக்காரு. இல்லை நான் வந்துட்டு ஒருத்தவங்களால்கிட்ட மாட்டிக்கிட்டேன், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, என்னால் வேற தப்பிச்சு போக முடியல, எனக்கு பார்வை தெரியல, எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது அப்படி இப்படின்னு என்னமோ சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ நம்பவே தயாரால. ஓஹோ உனக்கு கண்ணு தெரியலையா, அப்போ நான் இப்போ உன்னை வந்து உங்ககிட்ட நான் தப்பாக நடந்துக்கிறேன், அப்போ உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையான்றது தெரிஞ்சிடும்னு
சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறாரு, வேணும்னே அந்த பொண்ணுக்கிட்ட போய் அப்படி இப்படி நடந்துகிட்டு இருக்காரு. அதோட அப்போ தான் அவருக்கே தெரிய வருது, உண்மையிலேயே இந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாது போலயே அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. சரி ஓகே, உனக்கு உண்மையிலேயே என்னோட ஹெல்ப் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன், சரி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்தது டோர் இன்னும் சாத்தாமல் இருந்ததா, அதனால ஹீரோ என்ன பண்ணுவார், அந்த டோரை சாத்துறதுக்காக கையை எடுத்துகிட்டு போவார் பாருங்க. அப்படி தெரியாதனமாக ஹீரோயினை கிஸ் பண்ணிடுவார். அப்படி கிஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஹீரோ வேணும்னே கிஸ் பண்ணி விட்டுருவாங்க. எதுக்காகனா இப்போ அவங்க கல்யாண ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஹீரோவும் கல்யாண ட்ரெஸ் மாதிரி தானே போட்டிருக்காரு, அதாவது கோட் ஷூட்லாம் போட்டிருக்காரு. இப்போ இவங்க 2 பேரும் வந்துட்டு கிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க இப்போ ஹீரோயின் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ட்ரெஸ்ஸை தொட்டு பார்க்கும்போது ஹீரோ வந்து கோட் ஷூட்லாம் போட்டிருக்காரு, நானும் கல்யாண ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன், இப்போ நீ என்னை கிஸ் பண்ணிட்ட, அப்போ நீ தான் எனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, இனிமேல் நீ தான் என்னை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியாது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவர் யோசிச்சு பார்ப்பார், ஆமாம் அவளும் கல்யாண ட்ரெஸ் போட்டிருக்கா, நானும் கல்யாண ட்ரெஸ் போட்ட மாதிரி தான் இருக்கேன், இப்போ கிஸ் பண்ணிட்டா இப்படி வர சொல்கிறாளே, ஒரு வேளை இதுதான் கல்யாணமா அப்படின்ற மாதிரிலாம் அவருக்கே தோண ஆரம்பிச்சிடும். இதுக்கெல்லாம் மேலே அவர் தெரியாதனமா பண்ண கேஸ் இருக்குல்ல, அதுவே வந்து அவருக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பார். சரி இவளுக்கு நம்ம இப்போ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மைண்டுக்கும் வந்துட்டு ஹீரோ வந்து வந்திருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து ஹீரோனை துரத்திட்டு வந்தாங்கல்ல, அவங்க வந்துட்டு இந்த காருக்குள்ளே தான் அவள் போய் ஒளிஞ்சிருக்கணும், வேற எங்கேயுமே அவள் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வெளியே பேசிகிட்டு இருப்பாங்க. இது ஹீரோ காதில் விழுந்துரும். அப்போ ஹீரோயின் ஆபத்தில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, நான் போய் என்னோட திறமையை கட்டிட்டு வரேன், நீ இங்கே ஏறி அப்படின்னு சொல்லுவார். கவனமாக போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வேற பிரியா விட கொடுத்து அனுப்புவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ நின்றுட்டு எல்லாரையும் கழுத்தில் டங்கு 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 4 அடி அடிப்பார். எல்லாம் அங்கேயே பொத்து பொத்துன்னு விழுந்துருவாங்க. அதோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பணக்காரா வேற இருக்காரா, இப்போ ஹீரோயினை கூட்டிகிட்டு இப்போ வீட்டுக்கும் வந்துருவாரு. பார்வத்திரலன்னு இப்போ ஹீரோக்கு நல்லா புரியுது. அதனால ஹீரோக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். உடனே அவர் என்ன பண்ணுவார், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துருவாரு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோடனே அவங்கள படுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. ஏன்னா அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது ஹீரோக்கு புரியுது. அந்த டைமில் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துக்கிட்டே இருப்பாங்களா. உடனே ஹீரோ அவங்க கையை பிடிச்சிட்டு தைரியமாயிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருப்பார். யார் என்னன்னு தெரியலையே, இந்த மாதிரி பயந்து போயிருக்காளே அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ நினைப்பாரு. ஆனால் ஹீரோக்கு இவங்களை கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க பயப்படுறாங்கன்னு ஹீரோ கிட்ட உட்காந்துருப்பாரா. அப்போ தான் அவங்க காது கிட்ட பார்ப்பாங்க, ஒரு மாதிரி காயமாக இருக்கும், அதாவது காதுக்கு பின்னாடி ஒரு காயம் இருக்கும். அப்போ வந்து ஹீரோக்கு ஒன்று தோணும், இவளா அப்படின்ற மாதிரி தோணும். ஏன் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ சின்ன வயசில் இருக்கும் போது, ஹீரோயின் சின்ன வயசில் இருக்கும் போது வேற ஒரு பையன் வந்துட்டு ஹீரோயின் வந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சு உட்காந்துருப்பாங்க. அதில் வந்துட்டு ஒரு குட்டி பையன் இருக்கான். அவன் என்ன பண்ணுவான்னா, கொஞ்சம் கம்பியில் கொஞ்சம் சூடு காட்டி அதை வந்து ஹீரோயின் காது கிட்ட வந்து வச்சுட்டு ஹீரோயின் துடிக்கிறத பார்த்தோன்னா அவன் அவ்வளோ சந்தோஷப்பட்டு ஏய் ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பான். இந்த சீன் மட்டும் ஹீரோ இப்போ நினச்சி பார்த்துட்டு இது அவளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பார். ஏன்னா இப்போ ஹீரோக்கு வேற பிடிச்சிருக்கு, இது வேற ஹீரோ இந்த சீனை வேற நினச்சி பார்க்குறாரு. உடனே வந்துட்டு அவர் அங்கேருந்து போயிருப்பாரா. இவங்களும் கொஞ்சம் நல்லா தூங்கி எந்திரிச்சிருப்பாங்க. எந்திரிக்கும் போது பக்கத்தில் ஹீரோ இல்லாததை பார்த்தோன்னா அவங்க திரும்ப பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம எங்கே வந்திருக்கோம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. போயிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து இப்போ காட்டுவாங்க. ஹீரோ வந்து ஹாலில் உட்காந்துட்டு இருப்பாரு. அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேற இருப்பார். ஹீரோக்குன்னு தனிப்பட்ட என் முறையில் எனிமிங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள சில பேர் ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பாங்கல்ல, அவங்கள அடிச்சு படுக்க வச்சிருப்பாரு. அப்போ அவர் அசிஸ்டன்ட் வந்து சொல்வார், இவன் கதை முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது போய் என்ன பண்ணணுமோ அந்த வேலையை பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருப்பார். இந்த நேரத்தில் தானே ஹீரோயின் முழிச்சு உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, இப்போ நம்ம யாரு கூட வந்தோம், அவனை வந்துட்டு அவரோட அசிஸ்டன்ட் வந்து மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. அப்படின்னா இவன் யாரா இருப்பான், நல்லவனா இருப்பான் கெட்டவனா இருப்பான்னு ஒன்றுமே தெரியலையே, இருந்தாலும் எதா இருந்தாலும் நம்ம தான் சமாளிக்கணும், இந்த இடத்துல இருக்கிறது நம்மளுக்கு பாதுகாப்பு, ஆனால் இதே இடத்துல நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் என்னால் சாதிக்க முடியும், என்னால் என்னை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தன்னை தானே பேசிப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு இப்போ சுத்தமாக கண்ணு தெரியலன்றதுனால ஹீரோ வந்து கண்ணில் கட்டு மாதிரி போட்டு விட்டுருப்பாரு. இப்போ எந்திரிச்சு வெளியே வருவாங்களா, ஹீரோ உட்காந்துருப்பாரு. அப்போ தான் அந்த அசிஸ்டன்ட் அந்த ஆளையும் தூக்கிட்டு போயிருப்பாரு அந்த இடத்துக்கு. போனதுக்கப்புறம் இவங்க வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தடுமாற்றமாக இருக்கும், புது இடம்ல, அதனால் தடுமாறி ஹீரோ மேலேயே கரெக்டாக வந்து விழுந்துருவாங்க. ஹீரோ கேட்ச் பிடிச்சோன்னா அப்பவும் திரும்ப இவங்களால ஒரு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்பார். நீ எதுக்காக இங்கேயே இருக்க, உனக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லு, கொண்டு போய் உன்னை நான் அங்கே விட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லவும் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு அந்த மாதிரி யாரையும் தெரியாது, நீங்கள் மாஸ்டர் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா, என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. எனக்கு எல்லாம் தெரியும், உங்கள் அசிஸ்டன்ட் உங்களை கூப்பிடுறாரு, அதுதான் நீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் ரொம்ப நல்லவர் அப்படி இப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. பேசிட்டே இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு டவுட் வரும், உண்மையிலேயே இவளுக்கு கண்ணு தெரியலையா இல்லை கண்ணு தெரியாத மாதிரி இவன் நடிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு டவுட் வருமா. டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா, எந்திரிச்சு நின்றுட்டு கண்ணு தெரியுதா இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக செக் பண்ணிட்டு இருப்பாரு. செக் பண்ணும்போது அவருக்கு தெரியும் எதுவுமே தெரியற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பார். அப்போ டக்குன்னு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஹீரோவா அங்கிட்டும் இங்கிட்டும் தொட ஆரம்பிச்சிருவாங்க. இதை பார்த்தோன்னா ஹீரோக்கு கோவம் தான் வரும். ஏன்னா அவரை சுற்றி வர பொண்ணுங்க எல்லாமே இதே மாதிரியே இருக்காங்களா, இவ்வளோ என்ன இதே வேலையை பார்க்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு இப்போ கோவமாக வரும். உடனே அவங்க கையை பிடிச்சி நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நீங்கள் தான் எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கும்போது என்னை காப்பாற்றிருக்கீங்க, எனக்கு ஒரு வேலை கண்ணு தெரிஞ்சுது அப்படின்னா வந்துட்டு உங்களை நான் வந்து கண்டுபிடிக்கணும்ல, அதுக்காக தான் நான் உங்களை தொட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோக்கு இது கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஹீரோ பேசிட்டு எந்திரிச்சு போகும்போதும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஹீரோ இடுப்பு கிட்ட போய் கட்டி பிடிச்சிப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நினைக்கிறது, இவன் நல்லவனாக இருந்தான் அப்படின்னா வந்துட்டு நம்மளை இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்றிருக்கான்ல, யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியாது, இப்போ பார்க்க முடியல, அதனால தொடு உணர்ச்சியிலையாவது அந்த உணர்வுகள் மூலமாக அவனை வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க போய் ஹக் பண்ணிட்டே நின்றுட்டு இருப்பாங்க. இதை பார்க்குற ஹீரோக்கு கோவமாக வரும். இங்கே பாரு, உனக்கு 3 கண்டிஷன் நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார்.
சொல்லுவார். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மொதல் கண்டிஷன் என் அனுமதி இல்லாமல் என்னை தொடவே கூடாது. 2வது கண்டிஷன் என் அனுமதி இல்லாமல் என்னை தொடவே கூடாது. 3வது கண்டிஷன் என் அனுமதி இல்லாமல் என்னை தொற்றவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரே விஷயத்தையும் 3 தடவை அவர் சொல்லுவார். அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பிரச்சனையில் இருக்கார்ல, அதனால அவர் அப்படி சொல்லிட்டே இருப்பார். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கு நடுவில் வந்துட்டு ஹீரோ என்னதான் அவர் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் கேம்லாம் விளையாடிட்டு இருப்பாரா, அந்த இதெல்லாம் விளையாடுறதுலாம் கீழே விழுந்து அந்த ஜாய்ஸ்டிக் சொல்லுவாங்களா அதெல்லாம் கீழே விழுந்து கிடக்கும். ஹீரோயினுக்கு கண் பார்வை சரியாக தெரியாதனால தடுமாறி கீழே விழ போவாங்க. அப்போ தான் ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுவார், தாங்கி பிடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் கொஞ்சம் ரொமான்டிக்காக அப்படிலாம் சீன் போயிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் அவர் அசிஸ்டன்ட் வந்து பார்ப்பாரு. பார்க்கும்போது ஹீரோ என்ன இந்த பொண்ணோட இருக்கான், அதுவும் இவ்வளோ க்ளோஸாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவர் வந்து யாருன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவ என்னோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுவார். ஹீரோயினுக்கா இப்போ ரொம்ப சந்தோஷமாக போயிடும். உடனே அந்த அசிஸ்டண்ட்டுக்கும் பரவாயில்லையே மாஸ்டர் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு, அதுக்கு தான் காலையில் இன்றைக்கி வெள்ளனை கிளம்பி போனாரோ அப்படின்ற மாதிரிலாம் அவர் யோசிச்சுட்டே இருப்பார். அதோட சரின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லவும் நான் வரேன் நீ போ அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுருவாரு. ஹீரோயின் வந்து கேட்பாங்க இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் இதுக்கப்புறம் யாராவது நீ யாருன்னு கேட்டாங்கன்னா என்னோட ஒய்ஃப்னு சொல்லு, நான் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்வார். உடனே ஹீரோயினுக்கு சந்தோஷமாக தாங்காது. ஹப்பி ஹஸ்பண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் கூப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வர சொல்லிட்டு இருக்காங்களே அந்த மாதிரி சொல்லுவோம். அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். உடனே ஹீரோயினை வெயிட் பண்ண சொல்லிட்டு இப்போ யாரோ வந்திருக்காங்கல்ல அவங்கள பார்க்கறதுக்காக ஹீரோ இங்கே வருவார். இங்கே வந்திருக்கிறது யாராக இருக்குன்னா ஹீரோனோட அக்கா இருக்காங்கல்ல அந்த லேடி தான் திரும்பவும் இங்கே வந்திருக்கும். ஹீரோ அது எல்லாரையும் பண்ணுற வேலை பார்த்தாதுன்னு இப்போ ஹீரோவையும் மடக்கிறதுக்காக வந்திருக்கும். ஹீரோவை எப்படியாவது அடைஞ்சே தீரணுன்ற வேலை வந்து அது அதிகமாக பண்ணிகிட்டே இருக்கும். ஹீரோ வந்து அதை பார்ப்பாரு. ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சிடும் இந்த பொண்ணு வந்து ரொம்ப தப்பாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சிடும். அது என்ன பண்ணும், காலும் கை நீட்டிக்கிட்டு நம்ம ஏன் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, நம்ம ஏன் அங்கே மீட் பண்ணக்கூடாது, இங்கே மீட் பண்ணக்கூடாதுன்னு ஹீரோட்ட கேட்டுகிட்டே இருக்கும். உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே அப்படியே தடுமாறி இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே இதுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். நீ இங்கே இருக்க இவளா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியாது. இவ யாரு, ஹீரோயின் வந்துட்டு யாருன்னு கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்வார்னா அவன் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு ஒன்று. இப்போ இவங்க அக்கா கரைக்கு ஒன்றுமே புரியாது. எது ஒய்ஃபா, இவரை நம்ம அங்கெல்லாம் பார்த்து இப்படி அது அதுக்குள்ளே இப்படி இவன் கூட கல்யாணம் ஆச்சு, இவனுக்கு நடக்க வேண்டிய கல்யாணத்தை நம்ம நிப்பாட்டிட்டோம், அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே எப்படி இது சாத்தியம். இவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு நார்மலாக ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலே பிடிக்காது, அந்த லைஃபே கெடுக்குன்னு நினைப்பாங்க. இப்போ இவங்களுக்கு தெரியாமல் இவர் வந்து ஒய்ஃப்னு வர சொல்கிறாருன்னா இவங்களால தாங்கிக்கவே முடியல. உடனே ஹீரோயின் வந்துட்டு பக்கத்தில் வந்து உட்காரவும் ஹீரோ வந்துட்டு ஏமா பக்கத்தில் உட்கார மடியில் உட்காரன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் மடியில் உட்கார வச்சுப்பாரு. ஹீரோயின் மடியில் உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு பேசுவாங்களா, பேசும்போது உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா அவங்களுக்கு பார்வை கொஞ்சம் போனதுனால இந்த வாய்ஸ் ஹீரோயினோட அக்காவோட வாய்ஸ்ன்றது கன்ஃபார்மாக அவங்களுக்கு தெரியல. இந்த குரலை நான் எதுக்கு முன்னாடியே நான் கேட்டிருக்கேன், இந்த குரல் வந்து ரொம்ப அருவருப்பாக இருக்குது, இது ஏதோ நாய் குலைக்கிற மாதிரி எனக்கு கேட்குது, இவளை அடிச்சு விரட்டுங்க, இவ இங்கே இருக்கவே கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோயின் இந்த அளவுக்கு கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறத கேட்கும் போது இதுக்கு மனசு தாங்காத அந்த அளவுக்கு அவ்வளோ கோபமாக வந்துட்டே இருக்கும். உடனே பார்த்தீங்கன்னா சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கேருந்து அது கிளம்ப ஆரம்பிச்சிடும். கிளம்பின உடனே இப்போ அவங்களோட ஆளுங்க கிட்டலாம் சொல்லி வேற ஒரு பிளானை பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த அக்காக்காரி. இதோட ஹீரோவும் இப்போ இவங்களும் 2 பேர் பேசிட்டே இருப்பாங்களா. அப்போ ஹீரோனை கொண்டு போய் அவர் ரூமில் கொண்டு போய் விட்டுட்டு அவங்களுக்கு பால்லாம் குடிக்க கொடுத்துட்டு ஹீரோ என்ன பண்ணுவார், சரி கரிய கையை ஆட்டி பார்ப்பாரு, கண்ணு தெரியல சரின்னு சொல்லிட்டு நம்ம குளிக்க போகலான்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவார், சட்டையை கழட்டிடுவார். கழட்டின உடனே டக்குன்னு ஹீரோயின் என்ன கேட்பாங்க, நீங்கள் குளிக்க போறீங்களான்னு கேட்பாங்க. அப்போ தான் டக்குன்னு கேட்கும்போது பயத்தில் அவர் பேண்ட் வேற கீழே விழுந்துடும். அவர் உடனே டக்குன்னு எடுத்து மாட்டிப்பார். மாட்டிக்கிட்டு இவ ஒரு பொண்ணை வெயிட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு ரூம்குள்ளே வச்சுட்டு நிம்மதியை ட்ரெஸ்ஸு கூட மாற்ற முடியல அப்படின்ற மாதிரி அங்கேருந்து போவார். ஆமாம் நான் குளிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து போயிடுவார். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாலை குடிச்சிட்டு அந்த டேபிள் அவங்களுக்கு யதார்த்தமாக தான் கேட்டாங்க இப்போ நீ குளிக்க போறியா அப்படின்னு. அவர் வந்து என்ன நினைக்கிறாரு, வேணும்னே ஏதோ பார்த்துட்டாப்புல இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுட்டு இருப்பாரு. அதோட அவர் அங்கேருந்து போயிடுவார். அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த பால் குடிச்சிட்டு அந்த கிளாஸ் அங்கே வைப்பாங்க. அப்புறம் அங்கே உள்ளதான் தொட்டு பார்ப்பாங்க. அப்புறம் கட்டில் மேலே உட்காராம கீழே வந்து உட்காந்துப்பாங்க. அவங்களுக்கு எதாவது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற மாதிரி குளிச்சுட்டு வருவாரா. குளிச்சுட்டு வந்து பார்க்கும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து அப்படியே தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருப்பாங்க. உடனே அவருக்கு பார்க்கவே பாவமாக இருக்குது. உடனே ஹீரோயினை தூக்கி அப்படி கட்டில் மேலே தான் உட்கார வைப்பார். அதுக்குள்ளே முழிச்சிருவாங்க. முழிச்சவங்க பார்த்தீங்கன்னா உடனே ஹீரோவை திரும்பவும் கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோவா ஃபர்ஸ்ட் 2 தடவை தள்ளி விடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவரே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறமா அவருக்கே புரிஞ்சிடும் நம்ம வந்து எல்லை மீறி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஹீரோயின் கிட்ட சொல்வார், நீ வந்து உன்னோட லிமிட்டை வந்து நீ கிராஸ் பண்ணுற, உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், நம்ம 2 பேருக்குள்ள அக்ரிமெண்ட்டே அதுதான், என்னோட அனுமதி இல்லாமல் நீ என்னை தொடவே கூடாதுன்னு சொல்லியிருக்கல அப்படின்னு ஹீரோயின் ஊன்ற மாதிரி ஒரு மாதிரி சிலுத்திட்டு உட்காந்துருப்பாங்க. பேருக்குள்ளே ஒரு மாதிரி ரொமான்ஸாக போயிட்டே இருக்கும். அப்புறம் ஹீரோ சொல்கிறான்னு சொல்லிட்டு அவங்களும் நல்ல பிள்ளையா இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் ஹீரோவை அவங்களுக்கு ஒரு பக்கம் பிடிச்சதா இருக்கும். இதே மாதிரி போயிட்டே இருக்கும் போது அப்புறமா வந்துட்டு ஹீரோ ஒரு வேலை விஷயமா வெளியே போவார். அவர் அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்வாருன்னா மேடம் வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவங்களும் வந்துட்டு இப்போ வெளியே அந்த பார்க் மாதிரி இருக்கும்ல அங்கே வந்து ஹீரோயின் உட்காந்துட்டு இருப்பாங்களா. ஹீரோனை பார்த்துக்கிறதுக்காக ஒரு லேடியை வந்து அப்பாயிண்ட் பண்ணி ஹீரோ வச்சிருப்பாரு. இப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து என்ன சாப்பிட்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் இதை சாப்பிட்றேன் அதை சாப்பிட்றன்ற மாதிரி இவங்க ஆர்டர் போட்டுட்டு இருப்பாங்க. அதோட வந்து அவரும் போயிட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போவார். அந்த கேப்பில் இவங்களை பார்த்துக்கிறதுக்காக ஒரு லேடி வச்சாங்கல்ல அந்த லேடியை வந்துட்டு ஹீரோனோட அக்கா வந்து கரெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்துட்டு உங்கள் தங்கச்சி வந்து இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கா, இப்போ நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லுங்க, அதை உடனே நான் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க அக்கா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவ கதையை அங்கேயே முடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்க ஒரு இது வேற கொடுத்து அமைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அதை அவள் வாயில்
வாயில மட்டும் ஊத்திட்டு அப்படின்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் இப்பவே அதை செஞ்சுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் வருவாங்க. உடனே ஹீரோயின் கிட்ட வரும்போது நீ யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்களை பார்த்துக்கிறதுக்காக என்ன ஸ்பெஷலாக அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்காரு சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும் இதோட இப்போ ஹீரோயின் வந்து யார் என்னன்னு கேட்கும்போது உங்களுக்காக வந்து என்ன ஸ்பெஷல் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாங்க. நீங்கள் இந்த எதுவும் ஜூஸ் குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குவாங்களா. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை எனக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன், இப்போ அசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு வருவார் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இந்த ஜூஸ் குடிங்க ரொம்ப நல்லது ரொம்ப ஹெல்த் அப்படின்ற மாதிரி கொடுக்கவும் ஹீரோயின் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் இதை குடிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அது வற்புறுத்த ஆரம்பிக்கவும் ஹீரோயின் வேணான்னு தான் சொல்கிறான்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தலையை ஒரு பக்கம் பிடிச்சிட்டு வாயில் வலுக்கட்டாயமாக ஊற்ற பார்க்கும். இதை பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு கோவமாக தாங்காது. உடனே தள்ளி விட்டு எந்திரிச்சிருவாங்க. நம்ம அந்த பொண்ணு அந்த லேடி வந்துட்டு துரத்துக்கிட்டே வரும். அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட கையை வந்து கடிச்சு விட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுவாங்க. ஓடுற நேரம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஓடவும் முடியல. அப்போ ஒருத்தர் வண்டியில் வேகமாக வந்துட்டே இருப்பார். அவர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்பாங்களா. அப்போ அவரும் பார்த்தீங்கன்னா ஹீரோனை வண்டியில் ஏற்றிப்பார். வண்டியில் ஏற்றுனதுக்கு அப்புறம் தான் இவரோட அசிஸ்டண்ட்டுக்கு தெரிய வரும் ஹீரோயினுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஆபத்து வந்துருச்சு. இப்போ அவர் கேட்டால் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிப்பார். டக்குன்னு அவர் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த லேடி வேறு வருமா. இந்த லேடியை பார்த்தோன்னே இந்த அசிஸ்டண்ட்டுக்கே இப்போ கோவம் வரும். என்ன வேலை பார்த்துருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அறையை கொடுப்பார். அங்கேயே அது மயக்கம் போட்டு விழுந்துரும். அதுக்கப்புறம் ஹீரோயினை காப்பாற்றலான்னு இவர் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆள் பாட்டுக்கும் வண்டியில் ஏற்றினவர் இறக்கே விட மாட்டேங்கிறார். அவர் பாட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. என்னை காப்பாற்ற தானே உன்னை நான் கேட்டேன், நீ எங்கே என்னை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க, என்னை இறக்க விடுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கத்திட்டே இருப்பாங்க. இந்த நேரத்தில் யாரோ வந்து ஹீரோயினை வந்து இப்படி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்துட்டு அசிஸ்டண்ட்டுக்கு தெரிஞ்சிருச்சா. இதை உடனே பாஸுக்கு சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கால் பண்ணி சொல்லிடுவார். வண்டி நம்பர் என்ன இதுன்னு பார்த்துட்டு ஹீரோ கிட்ட சொல்லிடுவார். அவர் தான் ஹீரோ இப்போ துரத்துட்டே வரும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினை வந்து அவர் ஹீரோவை பார்த்த உடனே இறக்கி விட்டுட்டு அவரும் ஓடிடுவார். இப்போ ஹீரோ வந்து வேக வேகமாக ஹீரோயினை காப்பாற்றிடுவார். அதோட ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்தோன்னே அந்த தொட்டு பார்க்கும்போது ஹீரோயின் தெரிஞ்சிடும். உடனே வந்துட்டு அவர் தோளில் சாஞ்சிட்டு கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். அடுத்த செகண்டே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவரை வண்டியில் கூட்டு போனாங்கல்ல ஒரு ஆள் ஹீரோயினை, அவரை வந்து பிடிச்சிருவாங்க. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வில்லன் இருக்காருல்ல அவர் தான் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி ஹீரோயினை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாரு. இதை வந்து அந்த நம்பர்லாம் நோட் பண்ணாங்கல்ல, அதனால் அசிஸ்டன்ட் வந்து கண்டுபிடிச்சி ஹீரோ கிட்ட சொல்லவும் இப்போ அவங்களே வச்சு பேசி முடிச்சுப்பாங்க. இப்போ அந்த பையனோட அந்த வில்லன் இருக்கார்ல அவரோட அப்பாக்கே அந்த விஷயம் போயிடும். இப்போ இந்த அசிஸ்டன்ட் வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுவார். அதோட அவர் இப்போ என்ன சொல்வாருன்னு அந்த வில்லன் கிட்ட மரியாதையாக அவங்க கம்பெனி கிட்ட மன்னிப்பு கேளு. ஏன் அப்படின்னா வந்துட்டு அவங்கெல்லாம் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆளுங்க தெரியுமா, நீ அவங்க கிட்ட இந்த மாதிரி வேலை வச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்ம கம்பெனி இழுத்து மூட வேண்டியதான். இப்போ நான் சொல்கிறது நீ சரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துவார். பையன் என்ன சொல்வான் அந்த வில்லன் இருக்கான்ல அவன் வந்து என்ன சொல்வானா, அவள் வந்து ஹெல்ப்னு கேட்டு வந்தா, நான் ஹெல்ப் தான் பண்ணேன், நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே அப்படின்ற மாதிரி அப்படியே சமாளிச்சுட்டு இருப்பான். நான் இவன் உண்மையிலேயே அவளை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றதான் இவரோட எண்ணமாகவே இருந்திருக்கும். நான் கேட்குறேன் அதே சும்மா ரோட்டில் நின்று கேட்டுக்கிட்டு பார்ட்டி மாதிரி வச்சு அதுலேயே நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லவும் அவங்களோட அசிஸ்டன்ட் எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிருப்பாங்க. அவங்கள வீட்டுக்கு கூட்டு வந்து வச்சுட்டு அவங்களுக்கு பால்லாம் கலக்கி இப்போ ஹீரோ கொடுத்துட்டு இருப்பாரு. பாலை ஹீரோயினை குடிக்க சொல்லி சமாதானப்படுத்திட்டே இருப்பாரு. ஆனால் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா குடிக்கவே மாட்டாங்க. எனக்கு திரும்பவும் என் கண் பார்வை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஹீரோவால் தாங்கிக்கவே முடியாது. கண்டிப்பாக அதை நான் குணப்படுத்தியே தீருவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுவார். இப்போ ஓரளவுக்கு கண்டுபிடிக்கும் போது இவருக்கு தெரிஞ்சிடும் இவங்களோட அக்காவே தான் இவங்களுக்கு இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்ற விஷயம். உடனே ஆளுங்களை அனுப்புவார். இப்போவே உன் கண் பார்வை நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க ஆளுங்கெல்லாம் ஹீரோட ஆளுங்கெல்லாம் போய் ஹீரோயினோட அக்கா இருக்காங்களா அவங்கள தூக்கிட்டு வந்துடுவாங்க. தூக்கிட்டு வந்து இங்கே போட்ட உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயினுக்கு நல்லா தெரிஞ்சிடும் அவங்க அக்காவால் தான் தனக்கு இப்படி பிரச்சனைன்னு. இப்போ வந்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ பேசிகிட்டே இருக்கும் போதே இப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா உன்னால தானே அவளுக்கு வந்து கண் பார்வை போச்சு, இப்போ உன்னோட கண்ணை எடுத்து தான் அவளுக்கு வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இதை நீங்கள் செய்யவே கூடாது அப்படின்ற மாதிரி அந்த அந்த அக்கா இருக்காங்களா அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. இதுதான் இப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாக்டர் எல்லாம் கூப்பிட்டுருவாங்க. கூப்பிட்டு முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு கேடு கிடவ இவ்வளவோட கண்ணு வந்து எனக்கு வேண்டாம், அவளோட கண்ணை தான் வச்சு எனக்கு பார்வை வரணும், அப்படி ஒரு பார்வையே எனக்கு வேண்டான்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் கத்திட்டே இருப்பாங்க. இருந்தாலும் ஹீரோ என்ன சொல்வாருன்னா நீ அமைதியாக இரு, அவள் செஞ்ச தப்புக்கு இதான் அவளுக்கான சரியான தண்டனையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோனை சமாதானப்படுத்திட்டே இருப்பார். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா இருக்காங்களா அப்படியே அழுது நடிப்பாங்க. நடித்து மன்னிப்பு கேட்குற மாதிரியே நின்றுட்டு என்ன பண்ணுவாங்க, ஹேண்ட்பேக்லேருந்து ஒரு பவுடர் மாதிரி இருக்கும் அதை எடுத்து டக்குன்னு இப்படி வீசுவாங்க பாருங்க. அவங்க கண் பார்வையே இப்போ தெரியாமல் போயிடும். உடனே ஒரு மாதிரி மட்டமாக சிரிப்பாங்க பாருங்க, அதை பார்க்கவே கடுப்பாக இருக்கும். அந்த மாதிரி மட்டமாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு இதுக்கப்புறம் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாங்க. ஏன்னா இப்போ கண் இருந்ததுன்னா அவளுக்கு என் கண்ணை நீ தூக்கி வைப்ப, இப்போ என் கண்ணும் பார்வை இல்லை அப்படின்னா இப்போ நீ என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ டாக்டர் தான் கூடவே இருக்கார். அவர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்வார்னா, இவ போட்ட இந்த மாதிரி மெடிசனில் ஏதோ ஒரு கண்டுபிடிச்சி அவளே பண்ணிட்டு இருக்க வேலையில் இப்போ பாரு வந்து கொஞ்ச நாளைக்கு தெரியாது, ஆனால் இவளோட கண்ணை எடுக்கணும் அப்படின்னா வந்து ஒரு வாரம் ஒரு 10 நாள் ஒரு மாதம் கூட ஆகலாம், அதுக்கப்புறமா வேணால் நம்ம கண்ணை எடுத்துக்கலாம், அது வரைக்கும் இவளுக்கு கண்ணு வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும், பார்வை தெரியாது அப்படின்ற மாதிரி டாக்டரும் சொல்லிட்டே இருப்பார். ஆனால் எடுக்கிறது கண்டிப்பாக எடுத்து வைக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்வார். ஆனால் இது வந்துட்டு ஹீரோனோட அக்காவுக்கு தெரியாது. அது என்ன நினச்சிக்கும், இந்த டைமில் நம்ம பார்வை தெரியாத மாதிரி இருந்தோம்னா நம்மளை விட்டுருவாங்கன்னு நினச்சி தான் இப்படி ஒரு வேலை பார்த்தது. ஆனால் ஒரு மாதத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி வேலை தனக்கு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சோன்னே அது பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிடும். இன்னொரு பக்கம் ஹீரோயினும் வேண்டாம், எனக்கு வந்து அவரோட கண் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. தெரிஞ்சிருச்சு ஒரு மாதத்துக்கு அப்புறம் தன்னோட கண்ணு போயிடும் அப்படின்னு தெரிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா வேகமாக இப்போ கண்
கண்ணு அதுக்கே தெரியாது. இப்போ அது தடவி தடவி நடந்து வந்து ஹீரோயின் காலை பிடிச்சி கெஞ்ச ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி நான் தெரியாமல் உனக்கு பண்ணிட்டேன், என் கண்ணை எடுக்க வேணான்னு சொல்லு, இது மாதிரி பண்ண வேணான்னு சொல்லு, நீ சொன்ன கேட்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கவும் ஹீரோயின் வந்து உன் அழுக்கான கையால் என்னை நீ தொட்டு அசிங்கப்படுத்தாத, இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுருவாங்க. இதனால அவங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும். ஹீரோவும் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாரு. அதோட அவளை தூக்கி வெளியே வீசுங்க அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க தடுமாறி தடுமாறி அவங்க இருக்கிற இடத்துக்கு அவள் வெளியே வரும்போது ஒரு வழியாக அவங்களோட இடத்துக்கு வந்துருவாங்க. அது எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இவங்க ஒரு ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதே இடத்துல தான் ஹீரோயின் இப்போ வண்டியில் கூட்டு போய் காப்பாத்துறன்ற பேரில் கூட்டிட்டு போக பார்த்தான்ல, அவனும் இவங்களும் சேர்ந்து தான் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த இடத்துக்கே அவங்க ஒரு வழியாக வந்துருவாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுவான், இந்த டைம் இவங்களுக்கு ஏற்கனவே அது அவளை எப்படிலாம் இது பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பான். இப்போ இந்த டைம் அவங்களுக்கு கண்ணு தெரியலன்னு தெரிஞ்சோன்னா அதை பயன்படுத்தி அவங்கள வந்து இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணி முடிச்சு கட்டிடுவான். ஏன் அப்படின்னா இவங்க அதே மாதிரி பொண்ணு தான், எல்லாத்தையும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த டைம் இவ்வளோ நம்ம விடக்கூடாது, இப்படி கிடைச்ச சான்ஸை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா வலுக்கட்டாயமாக இப்படி தானே அவங்க தங்கச்சிக்கும் இருந்திருக்கும். ஒவ்வொரு தடவையும் இவங்க இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட மாட்டி விடும் போது அந்த மாதிரி அங்கே கதறிட்டு இருக்கும். ஹீரோனை காட்டுவாங்க. ஹீரோ நல்லா அசந்து தூங்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கும் ஒரு கனவு அடிக்கடி வந்துட்டே இருக்கும். அது என்ன கனவுனா, இவங்க சின்ன பொண்ணா உட்காந்துட்டே இருப்பாங்க. ஒரு பையன் வந்து அவங்க காது கிட்ட வந்து சூடு வச்சிருப்பான். அதையே வந்து அவங்களுக்கு கனவா வந்துட்டே இருக்கும். உடனே பயந்து முழிச்சிருவாங்களா. உடனே ஹீரோ வந்து சமாதானப்படுத்துவார். அவங்களும் ஓகேவா ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் சமைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களால சமைக்கவே முடியாது. உடனே ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணுவார். அவங்களுக்கு அந்த மேலே அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு அப்புறம் அந்த மாதிரிலாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து 2 பேரும் சேர்ந்து சமைப்பாங்க. அந்த டைமில் தான் ஹீரோனுக்கு ஒரு யோசனையாகவே இருக்கும். இந்த மாதிரி அடிபட்டுறதுல இதுக்கு வந்து ஒரு வேளை இவனா இருப்பானோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஹீரோவாக இருப்பானோ அப்படின்ற மாதிரி. உடனே வந்து பழைய விஷயங்களெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ வந்து ஆக்சுவலாக அது ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி தான், சின்ன ஃப்ளாஷ்பேக். அது சின்ன சின்னதாக தான் காட்டிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்தை பற்றி இந்த இடத்துல எனக்கு புண்ணா இருக்குது, அது கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அடிக்கடி அவங்களுக்கு இன்னும் அது வலி வந்துட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒன்று ஹீரோ அதை கண்டுபிடிச்சோன்னு அவர் தான் ஆல்ரெடி அந்த பொண்ணாக இருப்பாளோன்னு அவருக்கு ஒரு டவுட் இருக்கும்ல. நீ தான் அந்த பொண்ணா, உனக்கு அன்னைக்கு நடந்த விஷயம் ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பாரு. இவங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு, இல்லை எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. உடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுவார். அங்கேருந்து போயிடுவார். ஏன்னா இவங்க அதான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவர் ஒரு பிளான் வச்சிருப்பாரு. ஆனால் இப்போ ஹீரோன் என்ன யோசிச்சு அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு உட்காந்துட்டே இருப்பாங்க. அன்னைக்கு வந்து ஆக்சுவலாக அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்ன காட்டுவாங்கன்னா, இவங்க ஹீரோ வந்து சின்ன பொண்ணாக இருந்திருப்பாங்க, ஹீரோவும் சின்ன பையனாக இருப்பார். இவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ரொம்ப நல்லா பேசுறது பழகுறது அப்படின்னு இருப்பாங்க. ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோன் அடிக்கடி வருவாங்க. ஒரு ஃபாரஸ்ட்டில் தான் 2 பேரும் மீட் பண்ணி விளையாடுவாங்க சின்ன வயசு. ஏன்னா ஹீரோ வந்து அப்பத்துலேருந்தே ரொம்ப வசதியானவராக இருப்பார். ஹீரோயின் வந்து ஏழையாக இருக்கிறனால அவங்க வந்து சேர விட மாட்டாங்களா. ஸோ யாருக்கும் தெரியாமல் காட்டு பகுதியில் தான் இவங்க 2 பேரும் விளையாடுவாங்க. அப்படி 2 பேரும் மாறி மாறி விளையாடும் போது என்ன பண்ணுவாருன்னா, ஒளிஞ்சு விளையாடுவாங்களா, அந்த மாதிரி ஒளிஞ்சு நின்றுட்டு இருப்பாரு. ஹீரோயின் போய் மறைஞ்சு உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த டைமில் ஒரு பையன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அங்கே நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குமா, அதுலேருந்து ஒரு கட்டையை மாதிரி ஒரு கம்பி மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின் ஒளிஞ்சிட்டு உட்காந்துருக்காங்களா, அவங்க காதுக்கு பின் பக்கமாக வந்துட்டு எப்படி வலிக்கும் அதை வந்து அங்கே வந்து வச்சு விட்ருவோம். வச்சு விட்டோன்னு ஹீரோயின் அலறிடுவாங்க. அலறின ஒன்று பார்த்தீங்கன்னா இவனுக்கு அது ஒரு ஃபன்னாக இருக்கும். ரொம்ப ஜாலியாக குதிச்சு குதிச்சு என்ஜாய் பண்ணிட்டே இருப்பான். ஹீரோயின் நின்று அழ ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஹீரோ அங்கேருந்து வேக வேகமாக வந்து ஒரு பார்த்தீங்கன்னா, இப்படி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி சிரிச்சிட்டு இருப்பியான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டை போடுவார். சண்டை போடும்போது அந்த பையன் என்ன பண்ணுவான், அவளை அப்படி தான் பண்ணணும், நம்மலாம் வசதியானவங்க, அவளை அப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்கு இது சுத்தமாக பிடிக்காது. உடனே அந்த பையனை தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாரு. இதுதான் ஹீரோ நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினோட கன்ஃபியூஷன் இப்போ என்னன்னா, அப்போ 2 பசங்க இருந்தாங்க. ஒருத்தன் வந்து என்னை காயப்படுத்தினா, ஒருத்தன் வந்து என்னை காப்பாற்றினான். இப்போ இங்கே இருக்கிறது என்னை காப்பாற்றினவனா இல்லை என்னை காயப்படுத்தினவனா, அது தெரிஞ்சு தானே நம்ம வந்து முடிவெடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி குழப்பத்தில் தான் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றதுலாம் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட அவங்க சொல்லாமல் மறைச்சிருப்பாங்க. ஹீரோயின் யோசிச்சுட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் அவங்க அக்காவை காட்டுவாங்க. அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஆள் கூடயே சேர்ந்து இப்போ ரொம்பவே 2 பேரும் சேர்ந்து ரொம்பவே ரொமான்ஸ் பண்ணிட்டே இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்திலே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஆள் என்ன சொல்லுவான்னா வந்துட்டு இவங்களோட தங்கச்சியை பற்றி அதிகமாக பேசிகிட்டே இருப்பான். இவங்களுக்கு பொறாமையாக இருக்கும். என்னதான் அவர் ஆரம்பத்தில் தப்பாக நடந்துக்கிட்டாலும் அவரையும் இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லவ்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது தங்கச்சியை பற்றி பேசுகிறான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கோவமாக வரும். அவருக்கு பார்த்தீங்கன்னா தங்கச்சி மேலேயும் ஒரு கண்ணு இருக்க ஆரம்பிச்சிருச்சா, அவளை எப்படியாவது இங்கே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஏன் அவளுக்கு தான் வந்துட்டு இப்போ கண்ணும் தெரியல, அவள் தான் வந்து பார்வை இல்லாமல் அவள் அப்படி இருக்கா, நான் ஹெல்த்தியான ஐஸோடு நான் இருக்கும்போது உனக்கு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. உடனே அவர் என்ன பண்ணுவார், இல்லை அவள் கண்டிப்பாக எனக்கு வேணும், அவள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி பேசுவார். உடனே இவங்களுக்கு முகம் வாடி போகுமா, நீயும் எனக்கு எல்லாமே தான், அதாவது இவருக்கு எல்லாமே எல்லாமே தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும் அவங்க ஒரு மாதிரி கோவமாக நின்றுட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளேயே அவர் பார்த்தீங்கன்னா அவங்களை கிஸ் பண்ணி அப்படியே அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருப்பாரு. நீ என்ன செய்வி எது செய்வி எனக்கு தெரியாது, நீ அவளை கொண்டு என்கிட்ட கொடுத்துடணும், அவளோட புருஷனா இப்போ நடிச்சிட்டு இருக்கான்ல ஒருத்தன், அவனை வேணா நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி 2 பேரும் டீலிங் போட்டுப்பாங்க. இவங்களுக்கு இந்த டீலிங் பிடிச்சிருக்கிறதுனால இவங்களும் என்ன சொல்லிடுவாங்க, ஓகேன்னு சொல்லிடுவாங்க. இங்கே ஹீரோயினை காட்டிகிட்டே இருப்பாங்களா, அங்கே வந்து பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு இப்போ ஒரு டவுட்டாக இருக்குல்ல, நம்மளை காப்பாற்றினவன் எவனா இருந்தால் ஏதாவது இங்கே ஒரு அடையாளம் தடையம் ஏதாவது ஒன்று இருந்திருக்கும், அவன் ஆஃபீஸ்க்கு வெளியே போனோன்னு இந்த வீட்டை சுற்றி நம்ம தேடணும், அதை தேடினா நம்மளுக்கு ஏதாவது கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பாங்க. அதனால அவங்க ஏதோ தேடிட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து பாப்பாரு, இவங்க தேடுறது தெரியும், நீ என்ன தேடிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுக்கிடையிலே தேடும் போதே ஒரு லப்பர் பேண்டை ஒன்று அவங்க கையில் எடுத்துருவாங்க. அப்போ ஹீரோ வரவும் இதை போட்டு விடணுமான்னு கேட்பாரா, ஆமாம் அப்படின்னு சொல்லவும் அவங்க போட்டு விட்டுருவாங்க. போட்டு விட்டு ஹீரோவும் அங்கேருந்து அவங்களை சமாதானப்படுத்திட்டு போயிடுவாரு.
அப்புறம் தான் ஹீரோயின் யோசிச்சு பார்ப்பாங்க. அன்னைக்கு அந்த மாரி சின்ன வயசா இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல. ஹீரோ காப்பாத்திருப்பார்ல. காப்பாத்துன உடனே அவங்க வீட்டு ஆளுங்கலாம் வந்துட்டு, "நீங்க இவ்ளோ பெரிய ஆளா இருக்கீங்க, இவ்ளோ பெரிய பணக்காரவங்க. நீங்கலாம் இங்கலாம் வரக்கூடாது. இந்த மாரிலாம் சேரக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ ஒரு பக்கமா இழுத்துக்கிட்டே போவாங்க. ஹீரோயினும் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, பிரியறதுக்கு மனசே இருக்காது. அவங்கள ஒருத்தவங்க புடிச்சு இழுத்துட்டு இருப்பாங்க. இவர ஒருத்தவங்க புடிச்சு இழுத்துட்டு இருப்பாங்க. அப்படியே போகும்போது ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, வேக வேகமா அவங்களோட கைய உதறி விட்டுட்டு, வேகமா அவங்க தலையில உள்ள ஹேர் பேண்ட ஒண்ண கழட்டி ஹீரோ கிட்ட குடுத்துட்டு, "என்னோட ஞாபகமா இத நீ வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "கண்டிப்பா நான் உன்ன திரும்ப பார்க்க வருவேன். சீக்கிரமாவே கூடிய சீக்கிரமாவே உன்ன நான் பார்க்க வருவேன்" அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாரு. அதோட பார்த்தீங்கன்னா 2 பேரையும் பிரிச்சு பிரிச்சு கூட்டு போயிருப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்க சந்திச்சிருக்கவே மாட்டாங்க. இதுதான் ஹீரோயின் இப்ப நெனச்சு பார்ப்பாங்க. அப்பன்னா இதே லப்பர் பேண்ட் தான். அந்த பெட்டிக்குள்ள ஹீரோ வந்துட்டு பத்திரமா பத்திரப்படுத்தி வச்சிருப்பாரு. இவங்க எல்லாத்தையும் தேடி பார்க்கும்போது ஒரு பெட்டி ரகசிய பெட்டி மாரி இருக்கும். அந்த பெட்டிக்குள்ள தான் அந்த லப்பர் பேண்ட் இருக்கும். அந்த தொட்டு பார்க்கும்போது இது இவங்களோட லப்பர் பேண்ட் தான் அப்படின்ற மாரி இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிரும். அப்படின்னா என்ன காப்பாத்துனது இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து இப்ப அவங்களுக்கு ஒரு முடிவுக்கே வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வரும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க அழுதுட்டு இருப்பாங்களா, இவங்க வந்து சாரி சாரின்னு சொல்லும்போது ஹீரோக்கு ஒண்ணும் புரியாது. அந்த பொண்ணு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காது கிட்ட உள்ள அந்த காயத்த காட்டி சொல்லும்போது ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப ஹீரோயின் கோவப்படுவாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, "நான் சீக்கிரமா உன்ன வந்து சந்திக்கிறேன். இது சத்தியம்" அப்படின்ற மாரிலாம் ஹீரோ சொல்லியிருப்பாரு. "இவ்ளோ லேட் ஆயிடுச்சு. என்ன நீ இவ்ளோ நாளா வந்து நீ பார்க்கவே இல்லன்னு" சொல்லவும், "நான் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அந்த மாரி சூழ்நிலைகள் அந்த மாரி அமைஞ்சிருச்சு. என்ன மன்னிச்சிரு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாரு. "நான் உன்ன விட்டு பிரியவே மாட்டேன். உன்ன யாருக்கும் விட்டு குடுக்கவும் மாட்டேன்" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. இவங்க 2 பேருக்கும் சந்தோஷமா இருக்கும். இப்ப மறுநாளே பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ மனசார அவங்க இப்ப இவங்க 2 பேர் தான் சின்ன வயசுல லவ் பண்ணதுன்றதும் தெரிஞ்சிருச்சு. இப்ப இவங்க வந்துட்டு ஒரு பார்ட்டிக்கு போணும். அதுவும் பிசினஸ் பார்ட்டிக்கு. "நீ கிளம்புன்னு" சொல்லும்போது ஹீரோயினுக்கு வந்து கிளம்புறதுக்கே தெரியாது. ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எல்லாமே பண்ணி விடுவாரு. அப்படியே அவங்களுக்குள்ள அந்த ரொமான்டிக்கா அதெல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. அதோட கிளம்பும்போது இப்ப எங்க போறோம்ன்னு சொல்லும்போது, ஒரு பார்ட்டிக்கு போறோம்ன்னு சொல்லுவாங்க. எதுக்காக பார்ட்டிக்கு போறோம்ன்னு கேட்கும்போது, பிசினஸ் பார்ட்டிக்காக போறோம்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின சொல்லி சமாதானப்படுத்தி ஹீரோவும் கூட்டிட்டு வருவாரு. பார்ட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஹீரோயின தெரியாத்தனமா வண்டியில கூட்டு போயிட்டார்ல. அவர் சொன்னார்ல, "ரோட்ல நின்னு எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? பார்ட்டிலயே வச்சு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு" சொன்னார்ல. அதுக்காக அவர் இப்ப மன்னிப்பு கேட்க போறாரு அப்படின்ற மாரி தான் இப்ப கூட்டு வந்திருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்ப பிசினஸே அவங்களுக்கு லாஸா போயிடும். அதனால ஹீரோ மிரட்டுனதுனால. அதுக்காக தான் ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினையும் ரெடி பண்ணி அவரும் ரெடியாகி இந்த பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க. எல்லாருமே ஹீரோவையும் ஹீரோயினையும் ஒரு மாரி வித்தியாசமா பார்த்துட்டே இருப்பாங்க. இவரு நல்லா சிங்கிளா வந்தா இப்ப இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போலயே அப்படின்ற மாரிலாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்பதான் அந்த பையனோட அந்த வில்லன் பையனோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. "என் பையன் பண்ணதுக்காக நான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அவன மன்னிச்சிடுங்கன்னு" சொல்லிட்டு, "டேய் வந்து மன்னிப்பு கேளுடா" அப்படின்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, அவர் பாட்டுக்கு ரொம்ப இங்கிட்டும் அங்கிட்டும் ரொம்ப திரும்பிட்டு நிக்கிற மாரி நின்னுட்டு இருப்பாரு. இருக்கும்போது அந்த வில்லன் பையன் இருக்கான்ல, அவன் டக்குன்னு என்ன சொல்லுவான், ஹீரோயின் கிட்ட ஹீரோயின் பேர சொல்லி கூப்பிட்டு, "உன்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு" அப்படின்ற மாரி பேசும்போதே பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ ஒரு விஷயத்த சொல்லுவாரு. "நீங்க இதுக்கு முன்னாடி இவள வந்துட்டு பொண்ணு கேட்டு, அதாவது என்கேஜ்மென்ட் வரைக்கும் பண்ணியிருக்கீங்கன்றது எனக்கு தெரியுன்ற" மாரி ஹீரோ சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா இப்ப விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இருந்த ஆளே இவரு தான். ஆனா இவரு தான் கல்யாணத்தன்னைக்கு அவங்க அக்கா கூட தப்பா இருந்ததுனால தானே ஹீரோயின் அங்கிருந்தே வெளிய வந்திருப்பாங்க. ஸோ அத வந்து ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. இப்ப என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்னு. உடனே வந்துட்டு அவங்க அப்பா அப்படியே சமாளிப்பாரு. "இல்ல, இல்ல நாங்கலாம் அப்படிலாம் எதுவும் சம்மதமும் எதுவும் படுத்தவே இல்ல. நீங்க லவ் பண்ற பொண்ணு, நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண வந்துட்டு நாங்க வந்து சம்மதம்லாம் பேசியிருப்போமா? அதெல்லாம் கிடையவே கிடையாது." ஏன்னா அவர் பையன் செஞ்ச தப்ப வந்து மறைக்கிறதுக்காக அவர் பொய் சொல்லிட்டு இருப்பாரு. அதனால வந்துட்டு இதெல்லாம் வந்து வதந்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, "வதந்தியே சில நேரத்துக்கு நல்லது தான். ஆனா இதுக்கு மேல இந்த மாரி வதந்திங்க கூட வரக்கூடாது. என் பொண்டாட்டிகிட்ட யாரும் தப்பா பேசவோ, தப்பா நடந்துக்கவோ கூடாது." அப்படின்ற மாரி அங்க இருக்கவங்கள கண்டிச்சு பேசுவாரு. இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட அக்காவும் வந்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப இதா ஹீரோயின பார்த்தோன்னா அவங்களுக்கு கோவமா வரும். உடனே என்ன பண்ணுவாங்க, அப்படியே அங்க இதெல்லாம் இருக்கும்ல, அத ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மியூசிக்லாம் ப்ளே பண்ணிட்டே இருப்பாங்களா. ஆனா வெளி உலகத்த பொறுத்தவரைக்கும் இவங்க எப்படி நடிச்சுட்டே இருப்பாங்கன்னா, தங்கச்சிக்கு வந்து தன்ன சுத்தமா புடிக்கல அப்படின்ற மாரியே காட்டுவாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயின் ஜூஸ் தான் குடிச்சிட்டே இருப்பாங்க. டக்குனு இவங்க அவங்க பக்கம் வர மாரி வந்துட்டு இவங்களா அத தடுமாறி விழுற மாரி பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லார் முன்னாடியும் ரொம்ப அப்படியே அழுது நடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. "நீ சின்ன வயசுலேருந்தே என்ன பார்த்தாலே உனக்கு பிடிக்கல. ஏன் என்ன இப்படி ஹர்ட் பண்ணிட்டே இருக்க? எல்லார் முன்னாடியும் இதே மாரி நீ பண்ற. என்ன ஏன் தான் உனக்கு பிடிக்கலையோ எனக்கே தெரியல." அப்படின்ற மாரிலாம் அழுது நடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. வந்திருக்கவங்க எல்லாரும் ஹீரோயின தப்பாவே நெனைப்பாங்க. "இந்த பொண்ணு இந்த மாரி அழுது பேசுது. இவ ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரியலையே." அப்படின்ற மாரிலாம் பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நான் அந்த பாட்டெல்லாம் பாடணும் அந்த ஃபங்ஷன்ல நெனச்சு வந்தேன். ஆனா இப்ப என் கையெல்லாம் ஒரே ஹர்ட்டிங்கா இருக்கு. நான் எப்படி பாடுவேன்? அப்படின்ற மாரிலாம் சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒரு மாரி கோவமா இருக்கும். உடனே எந்திரிச்சு அவங்க நடக்கிறேன்ற பேர்ல நடந்து அங்கங்க தடுமாறி கீழ விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல போய் உட்காந்து பாட்டு பாடன்னு ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இப்ப இவளுக்கு பாடவே தெரியாது. இவள மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்படிலாம் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோயின் வந்து பாட உட்காரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சரியாவே அந்த இது கீஸ்லாம் இப்ப கண்ணுக்கு சரியா தெரியல. உடனே ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவர் வந்து பக்கத்துல உட்கார்ந்து அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. இந்த பார்ட்டில பார்த்தீங்கன்னா, இப்ப ஆரம்பத்துல இவங்க 2 பேரும் இப்படி பேசினவங்க, இவங்க பாடி முடிச்சதுக்கப்புறம் இவங்க பேர் வந்து அப்படி இருக்கு. ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சுருவாங்க. அக்காவுக்கு இப்ப செம கோவம் வருமா, உடனே ஹீரோயினும் அவங்க ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அதாவது ஹீரோ 2 பேருமே இப்ப கிளம்பலான்னு சொல்லிட்டு நினைக்கும்போது, அந்த அக்கா வந்து வேக வேகமா வரும். "இப்ப நீங்க போகக்கூடாது. அவள கூட்டிட்டு நீங்க போகக்கூடாது." அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து கோவம் வரும். "இதே மாரி நீ பேசிட்டு இருந்தீன்னா, உன்ன வேற மாரி பண்ணிட்டுருவேன்." அப்படின்ற மாரிலாம் அவர் சொல்லிட்டே இருப்பாரு. "நீங்க ஒண்ணும் கோச்சிக்காதீங்க. நீங்க கோவப்படுற மாரிலாம் நான் எதுவுமே சொல்லல. என்னதான் அவளுக்கு இன்னைக்கு பார்வை இல்லாம இருந்தாலும், அவளும் எங்க குடும்பத்துல பொண்ணு தான். இன்னைக்கு வந்து நான் எங்க அப்பாவோட 60வது பிறந்த நாளு. அதுக்கு அவர வந்து பார்க்கணுமா இல்லையா?" அப்படின்னு
அப்படின்ற மாரி ஹீரோயினோட அக்கா வந்து கேட்கவும், ஹீரோ அப்படியே அமைதியா நின்னுட்டே இருப்பாரு. உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "சரி விடுங்க இத நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவாங்களா. "அப்பா உன்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. உனக்கான இன்விடேஷனும் குடுக்க சொல்லியிருக்காரு" அப்படின்னு சொல்லவும், அவங்க இன்விடேஷன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா. அவங்க கையில குடுப்பாங்க. ஹீரோவுக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. அவங்க இன்விடேஷன் வாங்குனோனே பார்த்தீங்கன்னா, அந்த கவர்லேருந்து எடுத்து அந்த கவர கிழிச்சு எறிஞ்சிருவாங்க. இப்பதான் ஹீரோக்கு நிம்மதியாவே இருக்கும். உடனே இவங்க கோவமா அக்காக்காரி பேச ஆரம்பிச்சோனே பார்த்தீங்கன்னா, ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "நீ இந்த மாரி பேசிட்டே இருக்கிறது உனக்கு நல்லது கிடையாது. அவகிட்ட இனிமே இந்த வம்ப வச்சுக்காத" அப்படின்ற மாரி திட்டி விட்டுருவாரு. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். டக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோவுக்கு கேட்காத மாரி ஹீரோயின் கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு, அவங்க காதுல போய் என்ன சொல்வாங்கன்னா, "உன் கண் பார்வை திரும்ப வரணும் அப்படின்னா, அது நான் மனசு வச்சா மட்டும் தான் முடியும். அதுக்கு நீ ஒரு தடவ என்ன பார்க்கறதுக்கு தனியா வந்து தான் ஆகணும்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஹீரோ கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, எதுவும் இல்ல அப்படின்ற மாரி ஹீரோயினும் சமாளிச்சுருவாங்க. ஏன்னா, இது நீ யாருக்கும் தெரியாம தான் செய்யணுன்ற மாரி சொல்லவும், ஹீரோயினுக்கு தன்னோட கண் பார்வைய இவ தானே எடுத்தா. இவளால தான் அந்த ஏதாவது அந்த ஆராய்ச்சி பண்றத விஷயத்த வச்சு தானே பண்ணா. அப்படின்றதுனால இவ சொல்றா. இது நம்ம சொன்னா ஹீரோ நம்மள வந்து அவன நம்பி விடமாட்டான். கண்டிப்பா நம்ம போயிட்டு பார்வையோட தான் திரும்பணுன்ற மாரி ஹீரோயின் மனசுல நினைக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா, இங்கருந்து நல்லா ஹெல்ப் பண்ணி ஹீரோவ இவர் வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துருவாரு இப்போதைக்கு. அதனால வீட்டுக்கு வந்தோனே பார்த்தோம்னா, குளிக்கலான்னு சொல்லிட்டு குளிக்க போம்போது பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன நினைப்பாங்க, எவ்வளோ விஷயத்துல ஹீரோ வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்றான். நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு, அவங்க பாட்டுக்கும் அப்படியே அங்கேயே நடந்து வந்துருவாங்க. வந்துட்டு குளிக்கிற இடத்துக்கே வந்துருவாங்க. இங்க என்ன பண்றேன்னு சொல்லிட்டு கேட்பாரு. கேட்கும்போது, "உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன்." "எது எது ஹெல்ப் பண்ண வந்திருக்கியா? நீ மொத இங்கேருந்து கிளம்பு." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவாரு, வேக வேகமா அவங்கள வெளிய கூட்டு வந்து விட்டுட்டு, பாத்ரூம் கதவ இழுத்து சாத்திட்டு அவரு போய் குளிக்க போவாரு. அப்புறம் குளிச்சுட்டு வருவாரா, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, பூனை ட்ரெஸ் மாரி போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. பார்க்கவே ஹீரோவுக்கு சிரிப்பா இருக்கும். அதோட 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது, மியாவ் மியாவ்ன்ற மாரிலாம் கத்தி வெறுப்பேத்திட்டு இருப்பாங்க. அதோட ஹீரோயின் பண்றதெல்லாம் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அப்படியே 2 பேரும் ரொமான்ஸா இருந்து அப்படியே ரொமான்டிக்கா போயிட்டே இருக்கும். ஆகுது. இப்ப ஹீரோயினோட அக்காவும் அந்த ஆராய்ச்சி பண்ற அந்த வில்லன் இருக்கால 2 பேரும் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேரோட பிளானே என்னன்னா, ஹீரோயின அன்னைக்கே தனியா கூட்டு வர சொன்னனா இல்லையா? இத கூட உன்னால செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவரு கழுத்த புடிச்சு நெரிச்சிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "இல்ல நான் அவள வந்து ஒரு வழி பிளான் பண்ணியிருக்கேன். அதுபடி கண்டிப்பா வருவா. எங்க அப்பாவோட 60வது பிறந்த நாளைக்கு அவள வரணும்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருக்கேன். அப்பதான் அப்பா சந்தோஷப்படுவாருன்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம, அவ வரும்போது நம்மள தனியா மீட் பண்ணணும்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா அவளுக்கு பார்வை வேணும்னா நிச்சயமா நம்மள வந்து பாப்பா." அப்படின்ற மாரி சொல்லவும், அவரும் ஒரு கேவலமான ஒரு சிரிப்ப வேற சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. இது ஒரு 2 பேசி வச்சுட்டு இருக்கும்போது, மறுநாள் பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு, "என்னதான் இருந்தாலும் அப்பா தானே, அந்த ஃபங்ஷனுக்கு நம்மள இன்வைட் பண்ணியிருக்காங்க. போகலான்ற உடனே ஹீரோக்கும் ஓகே அவ ஆசைப்படுறாள்ல, போலாம் அப்படின்ற மாரி ஹீரோ கூட்டிட்டு வருவாரு. இங்க வரும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அங்க வேலை செய்ற லேடீஸ்லாம் ஹீரோயின தள்ளி விடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதாவது எல்லார் முன்னாடியும் கீழ விழும்போது சிரிக்கணும் அப்படின்ற மாரி. ஹீரோ ஒவ்வொரு இடத்துலயும் அவங்கள காப்பாத்திட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களலாம் கண்டபடி திட்டுவாரு. "பார்த்து வர மாட்டீங்களா?" அப்படின்னோனே, "நான் தெரியாம வந்துட்டேன்." அப்படி இப்படின்னு சொல்லவும், ஹீரோ வந்து அதாவது ஹீரோவ பத்திரமா பார்த்துப்பாரு. பார்த்துட்டு ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சிருப்பாரு. அப்பதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்ப அதே அந்த ஒர்க் பண்ற மெய்டு இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு, "நான் முன்னாடி தெரியாம வந்து இடிச்சுட்டேன். சாரி." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ரகசியமா பேச போவாங்க. அந்த டைம் பார்த்து ஹீரோக்கு வந்துட்டு அவரோட ஆஃபீஸ் விஷயமா சில விஷயங்கள்லாம் வந்து எல்லாரும் சுத்தி இருக்கவங்க கேட்க ஆரம்பிச்சோனே, ஹீரோ அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த லேடி வந்து ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, "உங்களுக்காக அவங்க தனியா வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இப்ப போனீங்கன்னா அவங்கள பார்க்கலாம்." அப்படின்ற மாரி விஷயத்த சொல்லி முடிச்சுருவாங்க. ஹீரோயினுக்கு இப்ப நம்ம சொன்னோம் அப்படின்னா ஹீரோ விடமாட்டான். என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல நான் ரெஸ்ட் ரூம் போணும்னு" சொல்லுவாங்களா. "ஓகே நானும் வரேன்" அப்படின்னு சொல்லும்போது, அது லேடீஸ் போறது. அங்க நான் வந்து இங்க வேலை பார்க்குறாங்கல்ல அந்த மெய்ட்ல அவங்க கூட நான் போய்க்கிறேன். அங்கலாம் எப்படி நீங்க வர முடியும் அப்படின்னு சொல்லவும், ஹீரோவும் ஓகே நீ போ எதுவும் ப்ராப்ளம்னா என்ன கூப்பிடு அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஹீரோன்னு இப்ப அங்கருந்து எந்திரிச்சு அவங்க பாட்டுக்கு மெதுவா அவங்க ரெஸ்ட் ரூம் போக மாட்டாங்க. நேரா அந்த பக்கம் பின் பக்கமா பேக் சைட்ல தானே இவங்க இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ அவங்கள பார்க்கறதுக்காக வரும்போது ஹீரோனோட அக்கா வந்து அங்க நின்னுட்டு இருப்பாங்க. "உன்ன இங்க வர வைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு" அப்படின்ற மாரிலாம் ஹீரோன்ட்ட பேசிட்டு இருப்பாங்க. "ஹீரோ நீ என் பார்வைய எப்ப நீ எனக்கு குடுக்க போற?" அப்படின்ற மாரிலாம் கேட்டுட்டே இருப்பாங்க. பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த வில்லன் பையனும் அங்க வந்துருவான். அதோட இந்த ஃபங்ஷன்லயே வந்துட்டு 60ஆம் கல்யாணத்திலேயே வந்துட்டு, இப்ப அக்காவுக்கு வந்து அந்த வில்லன் இருக்கார்ல, அவர வந்து என்கேஜ் பண்ற மாரியும் பேசி வச்சிருப்பாங்க. இதாவது என்ன வந்து அப்பாவோட பர்த்டேன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, "இங்க உங்க என்கேஜ்மெண்ட்ட நீ வந்து நடத்திட்டு இருக்க. ஏதாவது பண்ணி தொல" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "எப்ப என்னோட பார்வைய நீ இது பண்ண போற?" அப்படின்ற மாரி இப்ப தங்கச்சி கேட்பாங்க. ரொம்பவே கோவப்படுற, "உனக்கு அதுக்கெல்லாம் வேற ரைட்ஸ் இருக்கா என்ன?" அப்படின்ற மாரிலாம் அவங்க கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த நேரத்துல கரெக்ட்டா அந்த வில்லன் பையனும் வந்துருவான். வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு வந்து ரொம்பவே அழகா இருக்கா. அவ எனக்கு சொந்தமானவன். திரும்பவும் பேச ஆரம்பிச்சுருவான். "அந்த மாரிலாம் இனிமே நீ பேசக்கூடாது. இது உங்களோட என்கேஜ்மெண்ட். நமக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணு கல்யாண நேரத்துல நீங்க இப்படி தான் நடந்துக்கிட்டீங்க. இப்போ உங்க என்கேஜ்மெண்ட்ல நீங்க இப்படி தான் நடந்துக்கிறீங்கன்னு" ஹீரோயின் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களோட அக்கா என்ன சொல்வாங்கன்னா, "இங்க பாரு உன்னோட பார்வை உனக்கு வேணும்னா நாங்க சொல்றதெல்லாம் நீ செஞ்சு தான் ஆகணும்னு" சொல்லுவாங்க. "என்னதான் அப்படி உனக்கு வேணும்? இன்னும் என்ன வேணும்?" அப்படின்ற மாரி ஹீரோயின் கேட்கும்போது, ஒரு பவுடர் மாரி ஒண்ணு குடுப்பாங்க. "இத வந்துட்டு ஹீரோக்கு நீ மிக்ஸ் பண்ணி குடுக்கணும். இத நீ செஞ்சுட்டு வா. அதுக்கப்புறம் நான் சொல்றேன்ற உடனே" ஹீரோயின் என்ன செய்வாங்கன்னா, "இத நான் பண்ணவே முடியாது. ஹீரோக்கு பண்ண முடியாது. அதுக்கு பதிலா இத நான் சாப்பிடுறேன். நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்றேன்." அப்படின்ற மாரி ஹீரோக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்புறம் அது உன் இஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாக்கெட்ட பிரிச்சு வாயில கொட்டிப்பாங்க. கொட்னதோட அவங்க ஒரு மாரி தடுமாறுற மாரி பண்ணிட்டே இருப்பாங்களா, அத பார்த்து அவங்க 2 பேரும் சிரிச்சுட்டே இருப்பாங்க. இந்த நேரத்துல அந்த வில்லன் பையன் என்ன பண்ணுவான், அவங்க கைய புடிச்சு புடிச்சு இழுக்கவும், அவங்க தட்டி தடுமாறி வந்துட்டே இருப்பாங்க. இந்த நேரத்துல ரொம்ப நேரம் ஆகுது ரெஸ்ட் ரூம் போய் இன்னும் அவள காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் பதறிட்டு இருப்பாரு. அங்க வந்துட்டு இந்த வேலை செய்றவங்கள்ட்ட கேட்கும்போது, அவங்க வந்துட்டு இங்க தான் போனாங்கன்னு சொல்லவும்,
பொய் சொல்லியா கூட்டு போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே அடி. அங்கேயே அந்த அம்மா பொத்துன்னு விழுந்துரும். அதோட ஹீரோயின் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்கள அவ்ளோ கிண்டல் பண்ணி அவங்கள கீழ தள்ளிவிட்டு, அவ்ளோ ரகல பண்ணிட்டு 2 பேரும் போயிருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் அப்படியே மயக்கத்துல கிடப்பாங்க. ஹீரோக்கே பார்க்கவே பாவமா இருக்கும். ஹீரோயின அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருவாரு. வந்துட்டு ஹீரோ வந்துட்டு "ஏன் இப்படி பண்ண?" அப்படின்னு கேட்கும்போது, "சாரி" அப்படின்ற மாரி அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அதோட ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோ கிட்ட அவங்க என்ன கேட்பாங்கன்னா, "அவன் வேற ஒரு விஷயத்த சொல்லி அனுப்பியிருப்பான். நீ நினைச்சிட்டு இருக்கியா? அவன் தான் உன்ன சின்ன வயசுல காப்பாத்துனவன்னு. அவன் காப்பாத்துனவன் கிடையாது. நான் தான் உன்ன காப்பாத்துனவன்" அப்படின்ற மாரிலாம் அந்த வில்லன் சொல்லுவான். இந்த பையன் என்ன இப்படி சொல்றான் அப்படின்ற மாரி ஹீரோயினுக்கு இப்போ ஒரு யோசனையா போயிடும். வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட நீ காப்பாத்துனவனா? இல்ல வந்து என்ன கஷ்டப்படுத்துறவனா? அப்படின்ற மாரி ஹீரோயின் கேட்பாங்களா? உடனே ஹீரோக்கு கோவம் வந்து அங்கருந்து எந்திரிச்சு போயிடுவாரு. இவங்களுக்கே மனசு கஷ்டமாயிடும். அப்ப ஹீரோ என்ன நினைப்பாருன்னா, அவ வந்து என்ன நம்பவே மாட்டேங்கிறா. என் மேல ஏன் இவளுக்கு இவ்ளோ சந்தேகம் வருது? அப்படின்ற மாரி அவருக்கு ஒரு மாரி கஷ்டமாவே இருந்துட்டுருக்கும். இந்த டைம்ல தான் அந்த வில்லன் வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு, "உன்ன நான் என்ன சொன்னேன்? நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி கேட்கவும், "நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இந்த தடவ நீ என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும் சேர்ந்துட்டு?" அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, "நீ வந்துட்டு நான் உன்ன பிக்கப் பண்றதுக்காக இப்ப கார் அனுப்புவேன். அந்த கார்ல நீ ஏறி நீ இப்ப வரணும். இங்க வந்தீன்னா, நீ தேடிட்டு இருக்க எல்லா விஷயத்துக்கும் விடையும் கிடைக்கும். உனக்கு பார்வையும் கிடைக்கும்." அப்படின்ற மாரி அவன் சொல்லவும் பார்த்தீங்கன்னா, ஹீரோயினும் கிளம்பி வந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு டவுட்டாவே இருக்குல்ல. அதனால அங்க கிளம்பி வரேன்றதுக்காக ஹீரோ கிட்ட சொல்லாம கொள்ளாம அவங்க பாட்டுக்கும் அங்கருந்து கிளம்பிருவாங்க. இங்க வந்தோனே அந்த ஆராய்ச்சி நடக்கிற இடம் இருக்குல்ல, அங்க தான் ஹீரோயின வர வச்சிருப்பான். அங்க வந்து பார்த்தோன்னா அந்த எலி அதெல்லாம் வச்சிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க. இதே நேரத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வெளிய போயிட்டு இப்ப கோவமா இருந்ததுனால வெளிய போயிருப்பாரு. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஹீரோயின காணோம் தேடிக்கிட்டே இருப்பாரு. அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, அங்க கிளாஸ்ல பால் வச்சிருப்பாங்களா, ஸோ அவ என்னதான் இதா இருந்தாலும் நம்மளுக்காக தான் பால் எடுத்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த பால் எடுத்து குடிச்சிருவாரு. குடிச்சு முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணும்போது, ஹீரோயின் இங்க தான் இருப்பாங்க. ஃபோன் எடுத்தும் பேசுவாங்க. இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு முக்கியமான வேலைக்காக வந்திருக்கேன். நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாவே நான் வீட்டுக்கு வந்துர்றேன்னு சொல்லும்போது, "நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி ஹீரோ கேட்பாரு. நான் சீக்கிரம் வந்துர்றேன்னு சொல்லிட்டு வேற எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஃபோன உடனே வச்சுருவாங்க. வச்ச உடனே இவன் என்ன பண்ணுவான், ஹீரோயின பயமுறுத்தி அவங்க அங்கேயும் இங்கேயும் கீழ விழுந்து வர்றத பார்த்து அவ்ளோ சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான் இந்த வில்லன் பையன். அங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு அந்த பால குடிச்ச உடனே ஒரு மாதிரி அவருக்கு ஒரு மாரி மயக்கம் வர மாதிரியே இருந்துட்டே இருக்கும். அந்த டைம் தான் அந்த அசிஸ்டன்ட் வருவாரு. அவர்ட்ட "மேடம் எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இங்க தான் இருந்தாங்க. எங்கன்னு தெரியல. நான் வேணா அவங்கள சீக்கிரம் கண்டுபிடிச்சுர்றேன்." அப்படின்ற மாரி அசிஸ்டன்ட் சொல்லும்போது, ஹீரோ நானே போய் பார்க்குறேன்னு கிளம்புவாரா, பொத்துன்னு மயக்கம் வர மாரி கீழ விழுவாரு. அப்பதான் "என்னாச்சு பாஸ்?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்கும்போது, "இல்ல ஏதோ மயக்கம் வர மாரி இருக்கு. இந்த பால தான் குடிச்சேன்னு" சொல்லும்போது, அவங்க மேடம் வந்து இது வைக்கலையா, அவங்க முன்னாடியே கிளம்பி போயிட்டாங்க போல இருக்கு. இங்க அவங்க இல்லவே இல்ல. இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரும்போது கூட இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. சரி பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, டாக்டருக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேயே அப்படியே மயக்கம் மாரி நெறையல இருப்பாரு. அப்புறம் இவரும் போய் டாக்டருக்கு கால் பண்ண போயிடுவாரு. கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அந்த ஹீரோயினோட அக்கா இருக்கால்ல, அவ என்ன பண்ணுவான்னா, ஹீரோயின் போட்ட அதே ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வருவா. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பாதி மயக்கத்தில இருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பேர சொல்லி சொல்லவும், ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா இப்ப அந்த இது மாரி கலந்து குடுத்துருக்காங்க. யாரோட வேலைன்னா, இந்த பொண்ணோட வேலை தான் இது. இந்த மாரிலாம் பண்ணி குடுத்துட்டு, ஹீரோயின் மாதிரியே இப்ப நடிச்சிட்டு இருக்கோம். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, இதான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கிட்ட வந்து அப்படியே அவங்கள மடியில உட்கார அப்படி இப்படியே அவங்க 2 பேருக்குள்ள அப்படியே ஓடிட்டே இருக்கும். வந்து பார்த்தோன்னா, ஹீரோயின ரொம்பவே பயமுறுத்திட்டே இருப்பான். ஹீரோயின் ரொம்ப பயந்து போய் தான் இருந்துட்டே இருப்பாங்க. ஆனா, இப்ப அவங்களுக்கு தெரியும் ஏதோ வேற பிளான் பண்ணியிருக்கானே தவிர்த்து, நம்மளுக்கு கண் பார்வை குடுக்கறதுக்காக இவன் வர சொல்லல. வேற ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க தப்பிச்சு பார்ப்பாங்க. இவன் விடவே மாட்டான். உடனே என்ன பண்ணுவாங்க, அவன புடிச்சு தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து வெளிய ஓடி வந்துருவாங்க. இப்ப அந்த அசிஸ்டன்ட் தேடிட்டு இருப்பார்ல, ஹீரோயின ஒரு வழியா கண்டுபிடிச்சு, "நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. இந்த நேரத்துல தான் இந்த பொண்ணு இருக்குல்ல, அக்காக்காரி இருக்குல்ல, ஹீரோ கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல ஹீரோக்கு தெரிஞ்சிரும். இது ஹீரோயின் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவானதுக்கப்புறம் ஓங்கி ஒரே அறை அரைஞ்சிருவாரு. அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா, பயங்கரமா சிரிச்சுட்டு இருக்கும். "இப்ப நீ அவள வந்து காப்பாத்திடலாம்னு நினைக்கிறியா நீ?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிச்சுட்டே இருக்கவும், அவள வந்து அந்த அசிஸ்டன்ட்ட கூப்பிட்டு அவள வெளிய தொரத்த சொல்லிட்டு உடனே அவரு ஹீரோயின கூட்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோக்கு வந்து அந்த மாரி மயக்கத்துல இருக்கார்ல, அதுலருந்து தெளியணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணுவாரு, தன்ன தானே வந்து காயப்படுத்திப்பாரு. அந்த மாரி காயமா இருக்கும்போது, வலியா இருக்கும்போது, அந்த மாரி அவர் மயக்க நிலைக்கு போமாட்டார்ல, அந்த மாரி பண்ணியிருப்பாரு. இதுக்கப்புறமா அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த அக்காக்காரியோட கழுத்துக்கிட்ட வந்துட்டு வச்சு மிரட்டும்போது, அது உடனே "என்ன விட்டுரு, நான் செஞ்சது தப்பு தான். நான் இப்பவே போயிட்டு அவள அனுப்பி விட்டுர்றேன்" அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு இருக்கும். "இப்பயே இல்ல, அவன் அசிஸ்டன்ட் கூட்டிட்டு வந்துட்டாரு" அப்படின்ற மாரி சொல்லவும், "இந்த ஒரு தடவ மட்டும் என்ன மன்னிச்சுடு" அப்படின்ற மாரி மன்னிப்பு கேட்டுட்டு அங்கருந்து அது தப்பிச்சு ஓடிரும். அதோட ஹீரோ பார்த்தீங்கன்னா, பாத் டப்ல உட்காந்துட்டு அவர் வலியாவே இருக்கும். அந்த டைம் தான் இவங்க ஹீரோயின் வேற வருவாங்களா, 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அப்படியே சமாதானம் ஆகி அவங்க 2 பேருக்குள்ள அப்படியே ரொமான்டிக்கா போயிட்டு அப்படியே முடிஞ்சிரும். சரி இருக்கால, அவ என்ன பண்ணுவான்னா, அந்த வில்லன பார்க்க வரும்போது, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள போட்டு அடிக்க ஆரம்பிச்சுருவாரு. "உன்கிட்ட ஒரு வேல குடுத்தா அத கூட நீ உருப்படியா செய்ய மாட்டியா? அவன உன் கைக்குள்ள போடுறது உனக்கு என்ன அவ்ளோ சிரமமான விஷயமா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "உனக்கே நல்லா தெரியும் அவன் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான பெர்சன்" அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன பண்ணட்டும், அவள இங்க வர வச்சுட்டு, அவனுக்கு குடிக்கிற பால் அந்த மாரி கலந்து குடுத்துட்டு, அவன்கிட்ட அவள மாரியே ட்ரெஸ் பண்ணிட்டு நான் போனா கூட, அவன் வந்துட்டு சுத்தமா என்ன வந்து இது பண்ண மாட்டேங்கிறான். அவனுக்கு நான் யாருன்னு நல்லா தெரியுது, அவன் பொண்டாட்டி யாருன்றது நல்லாவே தெரியுது. அப்படின்ற மாரி சொல்லி இவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. "நீ பேசுறதெல்லாம் பேச்சு தான் பேசிட்டு இருக்க. உன்ன கொண்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இவர போட்டு அடி அடின்னு போட்டு இவர போட்டு அடிப்பாரு. இந்த ஹீரோவும் இவங்கள ஹீரோயின சமாதானப்படுத்தி தூங்க வச்சிருப்பாரு. அப்ப காலையில ஹீரோயின் எந்திரிச்சிருப்பாங்க. அப்பதான் அவங்க அக்காக்காரி
திரும்பவும் வாங்கின அடியில திரும்பவும் கால் பண்ணிட்டு, "இப்ப நீ என்ன தேடி வந்தே ஆகணும். நீ வரல அப்படின்னா வந்துட்டு உனக்கு சில விஷயங்கள் தெரியாமயே போயிடும்." அப்படி இப்படின்னு சொல்லவும், "உன் பார்வைய இந்த தடவ நான் கண்டிப்பா குடுத்துருவேன்." அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. திரும்பவும் அவங்க நம்பிட்டு என்ன பண்ணுவாங்க, ஹீரோ வந்து ஆஃபீஸ் கிளம்பியிருப்பாரு. அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட வந்துட்டு அவங்களுக்காக புதுசா ஒரு வேலைக்கு அவங்கள பார்த்துக்கிறதுக்காக ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணிட்டு, அவங்கள கவனமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பியிருப்பாரு. அசிஸ்டன்ட் எங்கேயும் போகாம அந்த லேடிய வந்து பார்த்துக்க சொல்லிட்டு இருப்பாரா, அவங்கள பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேரும் பேசுறத வச்சு ஹீரோ வீட்ல இல்ல. இந்த டைம்லயாவது நம்ம போய் அவள பார்த்துட்டு உடனே வந்துடலான்ற மாரி திரும்ப திரும்ப இவங்க இதே வேலைய பண்ணிட்டே இருக்காங்க. உடனே அவங்க ஹீரோக்கு தெரியாம வேற போணும்னு நினைக்கிறாங்களா, அவங்க கிளம்பி போயிடுவாங்க. இப்ப இந்த லேடி வந்துட்டு ரூம கிளீன் பண்றதுக்காக வருவாங்க. "மேடம் நான் உங்களோட இதெல்லாம் வந்து கிளீன் பண்றேன். பெட்ஷீட்லாம் கிளீன் பண்ணணும்." அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அப்பதான் ஹீரோயின் வீட்ல இல்லன்ற விஷயமே தெரிய வரும். போய் அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லும்போது அவருக்கே செம கோவம் வரும். "இந்த மாதிரி ஒரு வீட்ல அவங்கள பார்த்துக்கிறதுக்கு தானே உன்ன அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறது. அதையும் நீ சரியா பார்த்துக்கல." அப்படின்ற மாரி இவங்கள வந்து பயங்கரமா திட்டி விட்டுருவாரு. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, வந்திருப்பாங்களா, ஹீரோயின் வந்தோனே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஊசி போடுறேன்ற பேர்ல சொல்லுவாங்க. "நீ இதுக்கு என்ன சொல்லி என்ன வர வச்ச? இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கத்திக்கிட்டே நின்னுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அந்த வில்லன் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயின தேட ஆரம்பிச்சிருப்பாரு. அப்ப அவர் என்ன சொல்வாருன்னா, "உன் பொண்டாட்டி என்கிட்ட தான் இருக்கா அப்ப. அதுவும் இந்த ஃபாரஸ்ட்ல இருக்கா." அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோ அங்க போவாரா, அங்க தான் ஹீரோயினோட ரிங்க பார்ப்பாரு. அங்க பார்த்தோனே அவருக்கு இன்னும் கொஞ்சம் பதட்டமா ஆயிடும். "உன்னை ஹீரோயின தேடி தேடி திரிஞ்சுட்டே இருப்ப. நீ மட்டும் என் கையில மாட்டுனனா அவ்வளோதான் உன்னைய." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. இதுக்கு நடுவுல ஹீரோயின் வேற அங்க மாட்டிக்கிட்டாங்களா, மாட்டுன உடனே இப்ப என்னோட பார்வை தெரியணும்னு கூப்பிட்டு இந்த மாரி பண்ணி, "இந்த தடவ உன் பார்வைய கண்டிப்பா நான் வர வச்சுருவேன்." அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. அதே மாரி இப்ப அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அவங்களுக்கு அந்த பார்வை வந்துரும் அவங்களுக்கு. பார்வை வந்த உடனே பார்த்தீங்கன்னா, அதே நேரத்துல இன்னொரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஹீரோவ டோட்டலா இவங்க மறந்துறணும். ஹீரோவோட அந்த போர்ஷன் இருக்குல்ல, அது சுத்தமா இவங்களுக்கு ஞாபகமே இருக்கக்கூடாது. அப்படின்ற மாரிலாம் பண்ணி விட்டுருவாங்க. இருக்கும்போது ஹீரோயினோட அந்த ரிங்க பார்த்துருவாரா, பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிட்டே இருக்கும். எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த வில்லன் இருக்கார்ல, அவர் ஒரு வேலை பண்ணி விட்டுருப்பாரு. அது இப்ப தெரியாது. இப்ப ஹீரோயின் ஒரு பக்கம் வெளிய விட்டுருவாங்க. இப்ப கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு பார்வை நல்லா தெரியும். அவங்க இப்ப வெளிய ஓடியே வந்துருவாங்க. என்ன இங்க யாருமே காணுமே! இப்ப நம்மளுக்கு நல்ல பார்வை தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்க நல்லா பார்ப்பாங்க. ஹீரோ ஒரு பக்கம் வந்துட்டு ஹீரோயின தேடிட்டே வருவாரா, 2 பேரும் மாறி மாறி இடிச்சுப்பாங்க. ஹீரோயின கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஆனா ஹீரோயின பார்த்தீங்கன்னா, ஹீரோயின யாருன்னே தெரியாத மாரி அவங்க வந்து கைய தொடாத, தொடாத அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருப்பாங்க. ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். "உனக்கு பார்வை தெரியுதா? என்ன ஏதுன்னு?" அவருக்கு இப்ப வரைக்கும் தெரியல. "ஏன் என்ன பார்த்து ஏன் விலகி ஓடுற? நான் தான்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லுவாரு. "நீ தான் அந்த கெட்டவன். நீ தான் என் வாழ்க்கைய இப்படி பண்ணிட்ட, அப்படி பண்ணிட்டேன்னு" சொல்லிட்டு அவங்க அங்கருந்து போயிடுவாங்க. ஹீரோ "ஏன் இவ இப்படி பிஹேவ் பண்றா?" அப்படின்னு சொல்லிட்டு அவரால எதுவுமே பண்ணாம நின்னுட்டு இருப்பாரா. அப்பதான் அந்த வில்லன் வருவாரு. அவரு பார்த்தீங்கன்னா, கண்ல கட்டு போட்டு வருவாரு. விஷயம் என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவரோட கண்ண வந்து ஹீரோயினுக்கு குடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாம, அவர் மனசுல ஹீரோவ எப்படி ஒரு வில்லனா நெனைக்கிறாரோ, அந்த சிந்தனைகளையும் ஹீரோயினுக்கு ஏத்தி விட்டுருப்பாரு. இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லத்தனமா ஒரு சிரிப்பு சிரிப்பாரு. உடனே ஹீரோக்கு வந்து செம்மையா கோவம் வரும். அவர் கழுத்த புடிச்சு இது பண்ணிட்டு மிரட்டிட்டு இருப்பாரா. அப்ப அவர் சொல்லுவாரு, "நீ இதே மாரி பண்ணிட்டு இருக்க வரைக்கும் அவ கிடைக்க மாட்டா. அவ என்னோடவ. அவ எனக்கு சொந்தமானவ." அப்படின்ற மாரிலாம் இவரு இஷ்டத்துக்கும் பேசுவாரு. இருப்பாரு. ஹீரோ மிரட்டுற நேரத்திலே பார்த்தோன்னா, அவர் அடிய போட்டு படுக்க வச்சு மிரட்டிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அந்த வில்லி லேடி இருக்குல்ல, ஹீரோயினோட அக்கா. அது வந்து ஹீரோ மண்டையில ஒரு அடிய போட்டுரும். அவ்வளோதான். இப்ப அடுத்தது ஹீரோவ கூட்டு வந்து படுக்க போட்டு வச்சுருவாங்க. அவங்க ஆராய்ச்சியில இப்ப வேற ஏதாவது ஹீரோவுக்கு பண்ணலாம் அப்படின்ற மாரி பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோ கையெல்லாம் கட்டி போட்டுருப்பாங்க அந்த மயக்கத்துல அவர் இருக்கும்போதே. அவருக்கு இப்போ ஒரு இன்ஜெக்ஷன போடும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த வில்லன் இருக்கார்ல, அவர் வேற ஹீரோயின கூட்டிட்டு வந்துருவாரு. இங்க வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு கத்திட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு பக்கம் கத்திட்டே இருக்கிறத பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு மாரி கஷ்டமாயிடும். ஆனா சுத்தமா ஹீரோவ யாருன்றதே அவங்களுக்கு ஞாபகமே இல்ல. ஆனா அவங்களோட பார்வையில இப்ப எப்படி இருக்குன்னா, ஹீரோவ ஏதோ கஷ்டப்படுத்துறாங்க. அங்க ஒருத்தன கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. நம்மள கஷ்டப்படுத்துறாங்க. ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும்னா, இப்ப அவர தான் நம்ம காப்பாத்தணும். ஏன்னா நம்மள கட்டி போட்டு கஷ்டப்படுத்துற மாரி தானே அவரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப அவர நம்ம எப்படியாவது காப்பாத்தணும்னு ஹீரோயின் ஒரு பக்கம் நெனச்சுட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோயினுக்கும், ஹீரோவுக்குமே திரும்பவும் வந்து இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்ற மாரி அவங்க நெனைப்பாங்க. அதனால இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவங்கள எட்டி உதைச்சுட்டு இவங்கள தள்ளி விட்டுட்டு கைய கட்டெல்லாம் அவுத்துட்டு அவரு ஒரு பக்கம் வந்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த லேடி இருக்குல்ல, அந்த வில்லி அவங்களோட அக்கா, திரும்பவும் ஹீரோயினுக்கு ஒரு இன்ஜெக்ஷன போடுறேன்னு சொல்லிட்டு வரும்போது, அத இப்பதான் அவங்க தடவையா ஒரு அடி அடிச்சோனே அப்படியே படுத்துரும். அதோட ஹீரோ கிட்ட போய் ஒளிஞ்சு நின்னுப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் எல்லாரையும் அடிச்சு போட்டு ஹீரோயின ஒரு வழியா காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்துருவாரு. வந்தோனே பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் வந்து தூங்கி எந்திரிப்பாங்களா, அவங்களுக்கு தான் இப்ப பார்வை நல்லா வந்துருச்சே. காலையில எந்திரிச்ச உடனே நல்லா எக்சர்சைஸ்லாம் பண்ணிட்டு, இப்ப நம்மளுக்கு நல்லா பார்வை தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா இவங்களுக்கு பார்வை வந்த விஷயம் இப்ப வரைக்கும் ஹீரோவுக்கு தெரியாது. எந்திரிச்சோனே அவங்களுக்கு பார்வை தெரியறத பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அப்படியே தன்ன மீறி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ வருவாரு. வந்தோனே பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இவங்க முன்னாடி அவங்களுக்கு பார்வை தெரியலன்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சதுனால, அவங்க முன்னாடி ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் அவர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. திடீர்னு அவர் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் அவங்க முன்னாடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கே ஒரு மாரி வெட்கமா இருக்கும். உடனே முகத்த மூடி மூடி வச்சுட்டு இருப்பாங்களா, இவருக்கு ஒண்ணும் புரியாது. எதுக்காக நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க சிரிப்பாங்க. உனக்கு பார்வை தெரியுதான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமான்னு சொல்லுவாங்களா. அதோட ஹீரோக்கும் சந்தோஷம் தாங்க முடியாது. அதோட 2 பேரும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. இந்த விஷயம் வந்து திரும்பவும் அந்த வில்லனுக்கும் வில்லிக்கும் தெரிய வந்துரும். இதோட விடவே கூடாது. அவங்க 2 பேரோட கதைய முடிச்சா மட்டும் தான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும்னு நெனைப்பாங்க. அவ்ளோ சீக்கிரம் அவங்களுக்கு அந்த மாரி நம்ம குடுத்துறக்கூடாது. அவன வேற ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வில்லன் யோசிப்பாரு. அப்ப இது என்ன பண்ணும்னா, திரும்பவும் ஹீரோன்னு யாருக்கும் தெரியாம அவங்க வீட்ல வேல பார்க்குறவங்கள வச்சு தூக்கிட்டு வர சொல்லிடும். தூக்கிட்டு வர சொன்னதுக்கப்புறம் ஹீரோயின வந்து ஒரு பிரைன் வாஷ் பண்ற மாரி பண்ணிட்டு, அவங்கள வந்து தான் கிட்ட வச்சு கட்டுப்பாட்டுல வச்சுக்கிற மாரி வச்சுக்கும். ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கும். அந்த டைம்ல
டைமில் அது போய் ஹீரோவை எப்படி மிரட்டும்னா, இப்போ என்கேஜ்மெண்ட் நடக்கணும். அதில உனக்கும் எனக்கும் தான் என்கேஜ்மெண்ட் நடக்கணும். அது மட்டும் நீ ஒத்துக்கல அப்படின்னா வந்துட்டு, நான் வந்துட்டு அவள உண்டிலன்னு பண்ணிடுவேன். அவ இல்லாம ஆக்கிருவேன் அப்படின்ற மாரிலாம் மிரட்டவும் ஹீரோக்கு வேற வழி இருக்காது. சரி ஓகே இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஒத்துப்பாரு. இப்ப அந்த என்கேஜ்மெண்ட் நடக்க ஆரம்பிச்சுரும். நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு அதாவது ஹீரோனோட அக்கா என்ன பண்ணுவாங்க, ஹீரோன வேணும்னே வந்துட்டு அவங்களெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி அவங்கள இங்க வர வச்சுருவாங்க. நேருக்கு நேரா ஹீரோவ அவங்க பார்ப்பாங்க. பார்க்கும்போது ஹீரோவுக்கு வந்து அக்கா கூட நிச்சயமாகுது அப்படின்னு தெரிஞ்சோன்னா, அவங்களுக்கு மனசே ரொம்ப கஷ்டமா போயிடும். ஹீரோ ஏன் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ ஏன் இப்படி பண்றாருன்னா, இவங்களோட கட்டுப்பாட்டுல அவ இருக்கா. அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற மாரி அவர் நினைச்சிட்டே இருப்பாரு. நேரம் வரும்போது அவள எப்படியாவது காப்பாத்திட்டு போயிடணும்னு. ஆனா கரெக்ட்டா அந்த என்கேஜ்மெண்ட் முடிச்ச உடனே ஹீரோயின எப்படியாவது நம்ம தூக்கிட்டு போயிடணும். அவள நம்மளுக்கு ஏதாவது பண்ணியாவது அவள சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பாரு. ஆனா இதுங்கெல்லாம் சேர்ந்து ஹீரோயின திரும்பவும் தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவளோட பார்வையை திரும்ப நம்ம எடுத்துறணும் அப்படின்ற மாரி பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ இதுங்கள விட்டு வச்சா இதுக்கப்புறம் வேலை நடக்காது. இவங்க எல்லாரையும் மொத்தமா நம்ம இந்த தடவ முடிச்சே ஆகணும் அப்படின்ற மாரி ஒரு பிளான் பண்ணிடுவாரு. உடனே அவருக்கு தகுந்த மாரி எல்லா பிளானையும் அவர் பண்ணி வச்சுருவாரு. இப்ப ஹீரோயினுக்கு திரும்பவும் கண் பார்வை எடுக்கணுன்ற மாரி அவங்க பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு மாரி அவர ஹீரோவ மறந்த மாரியே அவங்க நினைவுல வச்சிருப்பாங்க. இந்த டைம்ல வந்துட்டு இந்த மாரி என்கேஜ்மெண்ட்லாம் நடக்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஹீரோவ எங்கேயோ பார்த்த மாதிரி, அவருக்கு ஏன் இப்ப வேற ஒருத்தவங்களோட என்கேஜ்மெண்ட் நடக்குது அப்படின்ற மாரிலாம் அவங்களுக்கு தோணிட்டே இருக்கும். அவங்களுக்கு புரியாது. என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு மாதிரியா இருப்பாங்களா, அந்த டைம்ல திரும்பவும் அவங்கள அடிச்சு மயக்கமாகி தூக்கிட்டு போயிடுவாங்க அவங்க பாத்ரூம்ல இருக்கும்போது. அந்த மாதிரி போம்போது இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவங்கள காப்பாத்தணும்னு வருவாரு. இந்த டைம் ஹீரோவுக்கும் அவங்க வந்து கஷ்டத்த குடுத்துட்டே இருப்பாங்க. லாஸ்ட் டைமா இப்ப என்ன பண்றோம்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்களோட ஆளுங்களெல்லாம் வர வச்சு, இவங்க இந்த இடத்தையே அடிச்சு நொறுக்கி, இவங்க பண்ற வேலை எல்லாத்தையும் மாத்தணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்பதான் ஹீரோ வந்து என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது, ஹீரோயினுக்கு அப்படியே தடுமாறிட்டே இருப்பாங்க. எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா சின்ன வயசுல அந்த வில்லன் வந்து என்ன சொல்லி வச்சிருப்பான்னா, உன்ன காப்பாத்துனது நான் தான். உன்ன வந்துட்டு ஹர்ட் பண்ணது அவன் தான் அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயின் மனசுல அதுவே பதிஞ்சிருக்கும். இதனால ஹீரோவுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாமயே இருந்திருக்கும். கடைசியா வந்துட்டு இவங்கலாம் ஹீரோவ போட்டு கஷ்டப்படுத்தும்போது, ஹீரோயின் வந்துட்டு வந்துருவாங்க. எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு ஞாபகம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உனக்கு குடுத்த மெடிசன் அந்த மாதிரி. நீ எப்படி ஞாபகம் வந்துன்னு சொல்லும்போது, ஹீரோயின் கரெக்ட்டா பேசிருவாங்க. இல்ல எனக்கு இவன் தான் ஹீரோ. இவன் தான் என்ன காப்பாத்தனவன். இவன் தான் என் புருஷன். அப்படின்ற மாரி எல்லாம் பேசும். ஹீரோக்கு இப்ப சந்தோஷமா இருக்கும். இதுதானே அவர் எதிர்பார்த்தாரு. இப்ப அவங்களுக்கு பார்வையும் கிடைச்சிருச்சு. இப்பவே இந்த இடத்த வந்து நொறுக்கிட்டு இவங்க எல்லாரையும் முடிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது, அவர போட்டு பாடாப்படுத்தி எடுத்துருவாரு ஹீரோ. அவரோட கதைய முடிச்சு விட்டுருவாரு. இப்ப ஹீரோயினோட அக்கா இருக்காங்கல்ல வில்லி, அவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சு அவங்கள கட்டி போட்டு வச்சிருப்பாரு. அது வில்லித்தனமா சிரிச்சுட்டே இருக்கும். என்ன உங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும். அப்ப ஹீரோயின் கிட்ட நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவ பண்ற வேலைக்கு இவளுக்கு தகுந்த மாரி தான் இவளுக்கு தண்டனை குடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்ன பண்ண போற? நீ என்ன என்ன பண்ண நினைச்சாலும் உன்ன நான் சும்மாவே விட மாட்டேன். சீக்கிரமாவே உன் கதைய நான் முடிச்சிருவேன் அப்படின்ற மாரி அது கத்திட்டே இருக்கும். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இந்த தடவ உனக்கு வந்துட்டு தண்டனையே வேற மாரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நீ வாழ்க்கையில தப்பே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு உருட்டுக்கட்டை எடுத்து மண்டையில டம்மால்னு ஒரு அடிய போடுவாங்க. அப்பவும் அரை மயக்கத்துல அது வந்து என்ன சொல்லும்னா, நான் மட்டும் பொழச்சு வந்தேன்னா உன்ன சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லும். நானே உன்னை இப்போ ஒரு வழி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்ட்பேக் எடுக்குறாங்க. என்ன பண்ண போறாங்க? திரும்ப இவங்களோட பார்வை எடுக்க போறாங்களா? அப்படி இப்படின்னு யோசிச்சோம்னா, அவங்க ஒரு அழியாத மாரி ஒரு மார்க்கர் மாரி ஒண்ணு எடுத்துடுறாங்க. அதுல வந்துட்டு ஹீரோ அவங்க மூஞ்சி இருக்குல்ல, அதாவது அவங்களோட அக்கா முகம் பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்துட்டு அவங்க வந்து இனி வந்து இப்படி அவங்க கேரக்டர் என்னமோ அவங்க மோசமானவங்க அந்த மாதிரி எது எழுதுனா பிடிக்காதோ அந்த மாரி எழுதிருவாங்க. அவங்க கன்னத்திலேயே எழுதிருவாங்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, சாவுன்றது சீக்கிரம் வந்துரும். அப்படிலாம் உன்ன சாக விடக்கூடாது. இந்த மாதிரி உன் முகத்துல நான் எழுதியிருக்கேன்ல, இது நீ என்ன பண்ணாலும் இது முகத்த விட்டு போகவே போகாது. சில டைம் வந்து நினைப்பாங்கல்ல, இந்த இடத்துல வந்து டாட்டூ போட்டுக்கலாம், அது போட்டா மறைஞ்சிரும் அப்படி இப்படின்னு. அந்த மாரிலாம் வாய்ப்பே கிடையாது. இந்த இடத்துல நீ எதுவுமே பண்ண முடியாது. நீ எவ்வளோ நாளைக்கு உயிரோட இருக்கியோ, அவ்வளோ நாளைக்கு நான் இப்ப எழுதி வச்சிருக்கேன்ல, இது வந்து உன் முகத்துல இருந்துட்டே இருக்கும். இதுதான் உன் வாழ்நாளுக்கான தண்டனை. நீ இப்படியே தான் சுத்த போற அப்படின்னோன பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டுக்கு இன்னொரு அடி அடிச்சுட்டு அங்கருந்து போயிடுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஃபேஸ எதுவுமே செய்ய முடியாது. இந்த ஃபேஸ்ல இவங்க எழுதினது அப்படியே இருந்துட்டே இருக்கு. இப்படியே தான் நம்ம வாழ போறோமா அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுவாங்க. ஏன்னா, இவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த இடத்தையும் சுத்தமா உடைச்சு இதாக்கியிருப்பாங்க. அந்த ஆள் இருக்கார்ல, அவரையும் வந்து முடிச்சு கட்டி விட்டுருப்பாங்க. அதனால இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? நம்ம ஃபேஸ் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கோட அந்த திமிரு மொத்தமும் அங்க உட்காந்துட்டு அழுதுகிட்டே உட்காந்து கரைச்சிட்டே இருக்கும். ஹீரோ வந்து இப்ப வந்துருவாரு. ஹீரோயினும் வந்துட்டு இப்போ ஒண்ணு சேர்றதுக்காக வருவாங்க. வரும்போது இப்ப அவங்களுக்கு தெளிவா தெரியும். அப்ப ஹீரோ கேட்பாரு, "நான் தான் உன்ன காப்பாத்துனது. உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு?" கேட்கும்போது, "ஆமா நம்பிக்கை இருக்கு. நான் அப்ப சின்ன வயசுல இருக்கும்போது என்னோட ரிங்க உனக்கு கழட்டி குடுத்தேன். என்னோட ஹேர் பேண்டையும் உனக்கு நான் குடுத்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓப்பனாவே எல்லா விஷயத்தையும் பேசிப்பாங்க. இப்ப நம்ம எங்க போயிட்டுருக்கோம்னு கேட்கும்போது, அந்த ஃபாரஸ்ட்டுக்குன்னு ஹீரோ சொல்லுவாரு. அப்பதான் ஹீரோயின் சிரிப்பாங்க. "உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கான்னு?" கேட்கும்போது, "எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்ப ஹீரோ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்பாரா? கல்யாணம் பண்ணிக்கிறேன் கேட்கிறவங்க இப்படியா நின்னுட்டு கேட்பாங்க. முட்டி போட்டு அப்படிதானே ரிங் குடுத்து ப்ரொபோஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது, ஹீரோ அந்த மாரியே ப்ரொபோஸ் பண்ணி கேட்பாரு. ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிறேன், பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப திரும்பவும் அவங்க 2 பேரும் ரிங்க மாத்தி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதோட ஒரு ஹாப்பி எண்டிங்கா தான் இந்த சீரிஸ் முடிஞ்சிருக்கும். இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு ரிவ்யூல சந்திக்கலாம்.